அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. திருவேங்கடம், கள்ளக்குறிச்சி. வணக்கம் வணக்கம் சார். ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இந்த அற்புதமான இலவச வாஸ்து முன்னோட்ட வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான இனிய மாலை வணக்கம். இந்த அற்புதமான வகுப்பில் கலந்துள்ள அனைவரையும் ஸ்ரீ ஜெய்குரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்குது. எல்லா பேத்துக்குமே தெரியும், வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்குது. அதற்கான முன்னோட்ட வகுப்பாக இன்றைய வகுப்பு அப்படிங்கிறது இப்ப நடைபெற உள்ளது. தொடங்கலாம். இந்த பிரபஞ்சத்தின் ஆசியோடு இந்த வாஸ்து முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது தொடங்க இருக்கிறது. அதாவது இன்றைய நவீன காலத்துல ஒரு வாஸ்து அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு தான் வந்தது கிடையாது. நம்மளுடைய முன்னோர்களோ அல்லது அதற்கு முன்னோர்களோ கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது. யசூர் வேதத்திலிருந்தே வாஸ்து அப்படிங்கிற ஒரு கலை இருக்கு. அப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும், எந்த விஷயம் உண்மை, எந்த விஷயம் உண்மை இல்லை அப்படிங்கிறத ஒரு பிராக்டிக்கலா நமக்கு தெரியணும். இன்னொரு விஷயம், இந்த வாஸ்து எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கொடுக்க இருக்கிறோம். இதுல பேசிக்கா சில விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் இந்த வாஸ்து ஃபர்ஸ்ட் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்படி செயல்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூதங்கள் மற்றும் நவ கிரகங்கள் அடிப்படையில ஒரு வாஸ்து அப்படிங்கிறது செயல்படுது. பஞ்சபூதம் அப்படிங்கிறது என்ன? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் பஞ்சபூதங்கள். அப்ப இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுவதுதான் வாஸ்து அப்படின்னு சொல்றோம். எப்படி சார் இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில் செயல்படுவது? ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, யாரார எங்க அமர வைக்கணும், அதுதான் வாஸ்து. ஒரு கட்டிட தொழிலாளி, ஒரு மேஸ்திரி கட்டிடம் சார்ந்த வேலைகளை அவரிடம் சென்று கொடுக்கும் பொழுது இந்த வேலையை அவர் சிறப்பாக ஒரு வெற்றிகரமாக அதை வழிநடத்துவார். அதே வேலையை, அந்த கட்டிடத்துறை சார்ந்த வேலையை ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர்கிட்ட போய் கொடுக்குறோம், ஒரு மென்பொருள் பொறியாளர்கிட்ட போய் கொடுக்குறோம். அவருக்கு கம்ப்யூட்டர் ஓரியன்டா சாப்ட்வேர் விஷயம் தான் தெரியும். அவர்கிட்ட போய் இதை கொடுத்தா எப்படி இருக்கும்? எப்படி எல்லாம் தப்பா நடத்த முடியுமோ அப்படி எல்லாம் பண்ணிடுவார். அதுதான் யார் வேலையை யாருக்கு. அதே விஷயம்தான் இந்த வாஸ்துலையும். பஞ்சபூதங்கள் சார்ந்த விஷயங்களை, எந்தெந்த விஷயங்களை யாரிடம், எந்தெந்த வேலை யார் செஞ்சா கரெக்டா, யாரு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் தான் வாஸ்து. இன்னைக்கு வாஸ்து அப்படின்னு இல்லாமல் சின்ன செங்கலோட யார் நகர்த்து? ஏன்னா அதோட அவேர்னஸ் அப்படிங்கிறது இப்பதான் தெரிய வந்திருக்கு. ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நோக்கி நம்ம சொல்யூஷனுக்கு தேடுறோம். அப்போ ஒரு வீடு அப்படிங்கிறது இன்னைக்கு அவங்கவுங்களோட ஆயுளுக்கு ஒரு வீடு அப்படிங்கிறது கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு சுமாரா ஒரு சின்ன ஒரு வீடு கட்டினா கூட 20 லட்சம் ரூபாய் வருது. அப்ப வீடு அப்படிங்கிறது கட்டுறப்ப ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு வீட்டை கட்டுறோம். கஷ்டப்பட்டு அவங்களோட ஆயுளுக்கு ஒரு வீட்டை கட்டுறோம். அந்த வீட்டை ஓயாம இடிச்சு மாத்தி கட்டுறது அப்படிங்கிறது எவ்வளவு பணம் அப்படிங்கிறது வேஸ்ட். இன்னொரு விஷயம், மன உளைச்சல் அதிகம். அப்போ ஒரு வீடு அப்படிங்கிறது பிளான் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு தடவைக்கு 10 தடவை பிளான் டிராயிங் அப்படிங்கிறது சரி பண்ணி கரெக்டான வாஸ்து நிபுணர்களை கூப்பிட்டு தான் நம்ம வாஸ்து அப்படிங்கிறது போடணும். அப்ப அந்த வாஸ்து, சரியான வாஸ்து அப்படிங்கிறது நம்மளே சில விஷயங்கள், அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது, அதனுடைய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது நம்மளே அதை சரி செய்து கொள்ள முடியும். அதனுடைய நோக்கத்துலதான் அந்த வகுப்பு அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல நம்ம நடத்திட்டு இருக்கோம். அப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்படி செயல்படுகிறதுனா, பிரபஞ்சத்திற்கு தகுந்தாற் போல் பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் இந்த வாஸ்து அப்படிங்கிறது செயல்படுகிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சம், இந்த பூமி அப்படிங்கிறது
எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வட்ட வடிவுல பிரபஞ்சம் அப்படிங்கிறது first. இன்னொரு விஷயம், இந்த வாஸ்துல திசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். திசை அப்படிங்கிறது இல்லாட்டி தெரியாட்டி நம்ம வாஸ்தை எங்கேயுமே பார்க்கவே முடியாது. திசை ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். இதுல மேல இருக்கிற திசை, இந்த திசைய நம்ம வடக்கு திசை அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு பெயர் வடக்கு அப்படின்னு அர்த்தம். மேல இருக்கிற திசை வடக்குன்னு அர்த்தம். இதே கீழே இருக்கிற இந்த திசைக்கு பேரு தெற்கு திசை அப்படின்னு சொல்லுவோம். தெற்கு திசை அப்படின்னு சொல்லுவோம். அதே இந்த சைடு இருக்கிற இந்த திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை. இந்த திசை மேற்கு திசை. அப்படி திசைகளை கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு 4 திசைகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த திசையில இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த இடத்திற்கு பேர் என்னன்னா, இந்த மூலைக்கு பேரு அப்படிங்கிறது என்னன்னா வடகிழக்குன்னு அர்த்தம். இந்த திசையை நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த மூலையை வடகிழக்குன்னு சொல்றோம். இதைத்தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை அப்படிங்கிறது தென்கிழக்கு. இந்த மூலைய நம்ம அக்னி மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அக்னி மூலை. அதே மாதிரி தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த மூலை அப்படிங்கிறது தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்றோம். இந்த மூலைய நம்ம நிறுதி மூலை அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த மூலை அப்படிங்கிறது வடமேற்கு மூலை. இந்த மூலையை நம்ம வாயு மூலைன்னு சொல்லுவோம். இது வடக்கு திசை மேல இருக்கிறது, கீழே இருக்கிறது தெற்கு திசை, இது கிழக்கு திசை, இது மேற்கு திசை. அப்படி 4 திசைகள் அப்படிங்கிறது பிரிக்கிறோம். இந்த 4 திசையில இந்த கிழக்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த மூலை வடகிழக்கு மூலை, ஈசானிய மூலைன்னு சொல்லுவோம். சில ஊர்ல இதற்கு பேர் சனி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிழக்கும் தெற்கும் சந்திக்கிற இந்த மூலைய தென்கிழக்கு மூலை அப்படின்னு சொல்றோம். அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். தென்கிழக்கு மூலை தான் நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த மூலையை தென்மேற்கு மூலைன்னு சொல்றோம். இத நிறுதி மூலை அப்படின்னு சொல்றோம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த மூலை வடமேற்கு மூலை. இந்த மூலையை நம்ம வாயு மூலை. அப்படி திசைகளை 4 திசைகளை நம்ம 8 திசைகளாக இந்த இடத்துல. சரி சார், எப்படி சார், எதுக்காக இந்த 8 திசைகளை பிரிச்சு நம்ம இது பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை எளிமையாக நம்மளுடைய புரிதலுக்காக இப்படி நம்ம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட். இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் திசைகள் எப்படி செயல்படுகிறது, எந்த திசையில் யாருடைய ஆதிக்கம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அப்ப பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த பஞ்சபூத அடிப்படையில முதல் நீரை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பிரபஞ்சம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வட்ட வடிவுல இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வட்ட வடிவுல வடகிழக்கு மூலையான அந்த ஈசானி மூலையை நோக்கி 23.30 டிகிரி தாண்டி இருக்கு சார். ஈசானிய மூலை வட்ட வடிவுல 23.30 டிகிரி வடகிழக்கு மூலையை நோக்கி தாண்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? வடகிழக்கு மூலை பள்ளமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம்.
ஒரு சைடு சாஞ்சு இருக்குன்னா எந்த சைடு சாஞ்சு இருக்கோ அந்த சைடு பள்ளமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த பிரபஞ்சம் வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலை பள்ளமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இந்த மூலைய பள்ளம் அப்படின்னு சொல்றோம். வடகிழக்கு மூலை பள்ளம் அப்படின்னு சொல்றோம். சார் இப்ப இந்த பள்ளமாக இந்த வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது இருக்கும் பொழுது பஞ்சபூத தத்துவத்துல முத நம்ம நீரத்தை இருக்கு. இந்த நீர் அப்படிங்கிறது என்ன செய்யும், அதோட தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்தை நோக்கி பாயக்கூடிய தன்மை பொருந்தியது நீர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி பாயும்? மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி நீரானது பாய்ந்தோடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது. எல்லாத்துக்குமே தெரியும், மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி நீரானது பாய்ந்தோடும். அப்ப மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஒரு நீரானது பாய்ந்தோடும் பொழுது எந்த இடத்தில் ஒரு நீர் அப்படிங்கிறது பாய்ந்து ஓடுகிறதோ அந்த இடத்தில் நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்ப நீர் வளம் அதிகமாக உள்ள இடத்தில் நீர் சம்பந்தப்பட்ட கிணறு, போரு, தண்ணி தொட்டி சார்ந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் செய்யும் பொழுது அது ஈஸியாக வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பஞ்சபூத தத்துவ அடிப்படையில அமைகிறது. அப்ப நீர் இருக்க வேண்டிய இடத்தில், நீர் தத்துவத்துக்குரிய இடத்தில் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அமைக்கும் பொழுது அது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கிறது. அப்ப நீர் சம்பந்தப்பட்ட இடம் எது? அதுதான் இந்த ஈசானிய மூலை. ஏன் இந்த ஈசானிய மூலைன்னு சொன்னோம் அப்படிங்கறத தெளிவா கொஞ்சம் உள்வாங்கிக்கணும். 23.30 டிகிரி ஈசானிய மூலையான வடகிழக்கு மூலை இந்த பிரபஞ்சம் பள்ளமாக இருக்கிறது. பிரபஞ்சம் ஒரு சைடு சாஞ்சு இருக்கு. சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. அப்ப ஒரு சைடு சாஞ்சு இருக்கும் பொழுது அந்த பள்ளத்தை நோக்கி நீரானது பாய்ந்து ஓடுகிறது. எந்த இடத்தில் நீரானது அதிகமாக பாய்ந்து ஓடுகிறதோ அந்த இடத்தில் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது சூப்பராக வாழ்க்கையில வெற்றி பெறுகிறோம். சார் நான் பேசுற ஆடியோ எல்லாத்துக்கும் கேக்குதுங்களா? சார் நல்லா கேக்குது சார். கிளியர் கிளியர் நல்லா கேக்குது சார். நல்லா கேக்குது. ஓகே, யாரோ ஒருத்தவங்க நோ ஆடியோன்னு போட்டிருந்தாங்க, அதனால நம்ம ஓகே மீட் பண்ணிருக்கோம். அப்ப அதனாலதான் இந்த ஈசானிய மூலை அப்படிங்கிற ஒரு மூலைய நம்ம நீர் தத்துவத்துக்குரிய இடம், பஞ்சபூதங்கள் 5 பஞ்சபூதங்கள், நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதங்கள்ல நீருக்குரிய இடம் இந்த ஈசானிய மூலை. இந்த இடத்துலதான் நீர். அதனாலதான் ஒரு வீட்டுல கொஞ்சம் மீட் பண்ணிக்கீங்க செல்வராஜ் சார். அப்ப அதனாலதான் ஒரு வீட்டுல போர் அப்படிங்கிறது போடுறது, கிணறு அப்படிங்கிறது வெட்டுறது, தண்ணி தொட்டி அப்படிங்கிறது அமைக்கிறது எல்லாமே நீங்க ஈசானிய மூலையான வடகிழக்கு மூலையில செய்யுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றதுக்கான காரணமே இந்த விஷயம்தான். அதே மாதிரி அந்த திசை அப்படிங்கிறது வடகிழக்கு திசை பள்ளம். அப்பதான் வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது ஒரு வீடு அப்படிங்கிறது அமைக்கிறப்ப ஒரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு கட்டடம்னு அமைச்சா அந்த வடகிழக்கு மூலை கொஞ்சம் பள்ளமா தாழ்வாரமா அமைங்க அப்படின்னு சொல்றது காரணமே ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு வடகிழக்கு பள்ளமா இருக்கு. பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல நம்ம வீட்டை கட்டிட்டு போயிடணும். பிரபஞ்சத்திற்கு எதிராக நாம் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது, மாறாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதற்கு நேர் எதிர்ப்பலனை நம்ம சந்திக்க இருக்கிறோம். வேற எதுவுமே கிடையாது. அப்ப இந்த நீர் தத்துவத்துக்குரிய இடமே இந்த வடகிழக்கு மூலை. அடுத்த ஒரு விஷயம் சார், ஒரு இடம் பள்ளமாக இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் இடம் கண்டிப்பா மேடாகத்தான் இருக்கு. ஏன்னா மேட்டுல இருந்து பள்ளத்தை நோக்கி ஓடும். அப்ப இந்த நீர் தத்துவத்துக்குரிய இடம், நீருக்குரிய இடம் வடகிழக்கு மூலை அப்படின்னு சொன்னா அந்த இடம் வடகிழக்கு மூலையில பள்ளம்னு சொல்றோம். அப்ப அதில் வடகிழக்கு மூலைக்கு நேர் எதிரான அந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது கண்டிப்பாக மேட்டு பகுதியாகத்தான் இருக்கும். ஏன்னா அதற்கு நேர் எதிர் மூலை. ஒரு மூலை பள்ளமாக இருக்கும் பொழுது அதற்கு நேர் எதிரான திசையில கண்டிப்பா மேடா இருக்கும். அதனாலதான் தென்மேற்கு மூலை மேடு அப்படின்னு சொல்றோம். இந்த மேட்டு பகுதி அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம வாசம் செய்யற வசிக்கம் செய்யற இடமா இருக்கணும். அப்ப நம்ம வசிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடு கட்டுறோம்னு அர்த்தம்.
அப்ப ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா தென்மேற்கு மூலையான இந்த நிறுதி மூலையில் தான் நம்ம ஒரு வீடு அப்படிங்கிறது கட்டணும். அப்ப ஒரு இடத்துல வீடு கட்டுறதுக்குரிய இடமே தென்மேற்கு மூலை தான். அப்ப வீடு எங்க கட்டுவோம்? தண்ணிக்குள்ள போய் கட்டுவோமா? நெருப்புல போய் கட்டுவோமா? நிலத்துலதான் வீடு அப்படிங்கிறது கட்டுவோம். அப்ப இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிற ஒரு மூலை நிலத்தத்துவத்துக்குரிய இடம். பஞ்சபூதங்கள்ல வடகிழக்கு மூலைங்கிறது நீர் தத்துவத்துக்குரிய இடம், தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது நிலத்தத்துவத்துக்குரிய இடம். அந்த மூலை மேட்டு பகுதியாக இருப்பதால் தான் எப்பயுமே நம்ம என்ன சொல்றோம், வீடு கட்டினா தென்மேற்கு பகுதி கொஞ்சம் உயரமா கட்டுங்கப்பா, தென்மேற்கு பகுதி கொஞ்சம் உயரமா இருக்கணும், சிண்டெக்ஸ் டேங்கை தூக்கி மேல வைக்கணும், தென்மேற்கு மூலை ஒரு பில்லர் ஒண்ணு கட்டுங்க கொஞ்சம் ஹைட்டா இருக்கணும் எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது காரணமே இந்த பிரபஞ்சமே தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது உயரம் அப்படிங்கிறதுனாலதான். இப்ப பஞ்சபூதங்கள்ல நீர் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம், நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். அடுத்து ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா காற்று. இந்த காற்று அப்படிங்கிறதுக்கு எப்படி நிலத்திற்கும் நீருக்கும் ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறது உண்டோ, அதே போல காற்றுக்கும் நெருப்புக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. காற்று எங்கெங்கதான் இருக்கோ அங்கதான் நெருப்பு அப்படிங்கிறது இருக்கு. காற்று இல்லாத இடத்தில் நெருப்பு அப்படிங்கிறது இருக்காது. காற்று நேரெதிர் திசையில் இருந்து வீசும் பொழுது நெருப்பானது அங்க பங்கன் ஆகும். அப்ப அந்த காற்றுடைய மூளை அப்படிங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த வடமேற்கு மூலையான வாயு மூலை தான் காற்றுக்குரிய இடம். அப்ப அந்த காற்றுக்குரிய இடத்திற்கு நேர் எதிரான மூலையான தென்கிழக்கு மூலையான அக்னி மூலை தான் நெருப்புக்குரிய இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பஞ்சபூதங்கள்ல நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இப்ப பார்த்துக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஆகாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். சார் ஆகாயம்னா என்ன சார்? ஆகாயம் என்ன வேலை சார் செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆகாயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆகாயம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள்ல நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய 4 விஷயங்களை இப்ப நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு விஷயம் தான் ஆகாயம் அப்படிங்கிற விஷயம். இந்த ஆகாயம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது, என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்தில் ஆகாயம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களுக்கு தலைவனாக இருந்து செயல்படும். பஞ்சபூதங்களான நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களுக்கும் இந்த ஆகாயம் அப்படிங்கிற விஷயம் தலைவனாக இருந்து செயல்படும். வெளியில் இருந்து, வெளிப்புறத்தில் இருந்து எந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வருது, இந்த 4 விஷயத்தினால் நீரால், நெருப்பால், நிலத்தால், காற்றால் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வருது அப்படின்னா இந்த ஆகாயம் அப்படிங்கிற விஷயம் அவற்றில் இருந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை பொருந்தது அந்த ஆகாய தத்துவங்கள். சார் எப்படி சார் பாதுகாக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, ஒரு ஆகாய தத்துவம் எங்க வேலை செய்யுது அப்படின்னா இது ஒரு இடம், நம்மளுடைய இடம். இந்த இடத்துல நம்ம காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இப்படி அமைச்சிருக்கோம். வீடு அப்படிங்கிறது தென்மேற்கு மூலையில இப்படித்தான் நம்ம அமைக்கணும். இடத்துடைய தென்மேற்கு மூலையில வீடு கட்டணும்னு சொல்லிட்டோம். அப்ப இதுதான் தென்மேற்கு மூலை அப்படிங்கறத நம்ம இடத்த அமைச்சிருக்கோம். இப்ப இத பாருங்க, இது வீடு, இது இடம், காம்பவுண்ட் வால், இது காம்பவுண்ட் வால், சுத்தி வர காம்பவுண்ட் வால் அப்படிங்கறது அமைச்சிருக்கோம். அப்ப இந்த வீட்டிற்கும் இந்த காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்யும். வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்யும். சார் சில வீட்டுல காம்பவுண்ட் வாலே இல்ல சார், சில வீட்டுல வீட்டை ஒட்டி அடுத்தவங்க வீட்டோட சேர்த்து கட்டியாச்சு சார்.
யாரெல்லாம் அப்படி கட்டுறோமோ அங்க எல்லாம் ஆகாய தத்துவம் வேலை செய்யறாங்க. ஆகாய தத்துவம் வேலை செய்யாது, ஓகே தான் சார். ஆகாய தத்துவம் வேலை செய்யலைன்னா வீட்டுல என்ன பிரச்சனை ஏற்படும், எதனால பிரச்சனை ஏற்படும், என்ன அப்படி ஆகாய தத்துவத்துல இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் பாருங்க. இது ஒரு பிளாட்டு, இது 1ஆம் நம்பர் பிளாட், இது 2ஆம் நம்பர் பிளாட். இப்படி 2 பிளாட் இருக்கு, பக்கத்து பக்கத்துல 2 பிளாட் அப்படிங்கிறது இருக்கு. இது வேறவங்க இடம், இது வேறவங்க இடம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வீடு அப்படிங்கிறது தென்மேற்கு மூலையில இப்படி கட்டியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்களுடைய தென்மேற்கு மூலையில இப்படி வீட்டை கட்டிட்டாங்க. 2 பேரும் காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது கட்டல. நல்லா கவனிங்க, இந்த வீட்டுக்காரவங்களுக்கு இதுதான் தென்மேற்கு மூலை, இங்க வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்காரவங்களுக்கு இதுதான் தென்மேற்கு மூலை, வீட்டை கட்டிட்டாங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. Okay. இப்ப இந்த வீட்டுக்காரவங்களுக்கு இது ஈசானிய மூலை, வடகிழக்கு மூலை. இந்த இடத்துக்காரவங்களுக்கு இதுதான் வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்ப வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலையில் தான் யாரா இருந்தாலும் போர் போடணும், கிணறு வெட்டணும், தண்ணி தொட்டி அப்படிங்கறத அமைக்கணும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப இந்த போரு, கிணறு, தண்ணி தொட்டி அப்படிங்கிறது ஈசானிய மூலையில தான் அமைக்கணும் அப்படிங்கிறது சொல்லி. அப்ப இந்த இடத்துக்காரவங்க இங்க நான் போர் போட்டாங்க, கரெக்டான இடத்துல போர் போட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, இந்த இடத்துக்காரவங்க கரெக்டா இந்த ஈசானிய மூலையில போர போட்டாங்க. இந்த இடத்துக்காரவங்க அவங்களுடைய ஈசானிய மூலையில போர போட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த இடத்துக்காரவங்களுக்கு இங்க கரெக்டா போட்டாங்க, இந்த இடத்துக்காரவங்க இங்க கரெக்டா போட்டாங்க. பாருங்க, இந்த வீட்டுக்காரவங்களுக்கு இது ஈசானிய மூலைனா இது வாயு மூலை. இந்த இடத்துக்காரவங்களுக்கு இது வாயு மூலை. இந்த இடத்துக்காரவங்க 2ஆம் நம்பர் பிளாட் ஈசானிய மூலை தான், ஆனா 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு இது வாயு மூலை. அப்ப வாயு மூலையில நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, போரோ, கிணறோ, தண்ணி தொட்டி எது இருந்தாலும் தப்பு, இந்த இடத்துல போர் அப்படிங்கிறது போட்டாங்க. அப்ப இந்த போர் அப்படிங்கிறது இந்த இடத்துக்காரவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமானா கண்டிப்பா பாதிப்பு. நம்ம போர் நம்ம வீட்டுல இருக்கு, நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது, நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணலாம், கேட்ட மாத்தி கேட்டலாம், இல்ல போரை கூட மூடிடலாம். பிரச்சனை வருதுன்னா அந்த போர் இருக்கு. அடுத்த வீட்டுல போரை போட்டிருக்க போரை போய் நம்ம மூட முடியுமா, நமக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு? அப்பதான் இந்த இடத்துல காம்பவுண்ட் வால் அப்படிங்கறது நம்ம அமைச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. காம்பவுண்ட் வால் அப்படிங்கறது அமைச்சிட்டோம்னா நமக்கு இந்த நீர் தத்துவத்தினால் வர்ற பிரச்சனை நம்ம வீட்டுக்கு வராது. இதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய வேலையே. காம்பவுண்ட் வால் அமைச்சால் இந்த ஆகாய தத்துவம் வேலை செய்யும். இந்த ஆகாய தத்துவம் வேலை செஞ்சிருச்சுன்னா அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க போர் போட்டா என்ன, குழி தோண்டினா என்ன, கிணறு வெட்டினா என்ன, நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது கட்டிட்டா இந்த வீட்டை சுத்தி வர்ற மாதிரி நமக்கு ஸ்பேஸ் வேணும். வீட்டை சுத்தி ஒரு ஆளாவது சுத்தி வர நடந்து வரணும், அந்த அளவுக்காவது ஸ்பேஸ் இருக்கணும். அப்பதான் அந்த ஆகாய தத்துவம் வேலை செய்யும். அப்படி ஆகாய தத்துவம் வேலை செஞ்சா நமக்கு பக்கத்து இடத்துல போட்டிருக்க போர்னாலேயோ, இல்ல தவறுதலா இன்னொரு இடத்துல போட்டிருக்க போர்னாலேயோ, இல்ல வேற ஏதாவது ஒரு செப்டிக் டேங்க் ஏதாவது ஒரு விஷயத்தினாலேயோ நமக்கு எந்த விதமான பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. மாறாக இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்யலைன்னா என்ன அர்த்தம், நம்ம காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது கட்டலைன்னா கண்டிப்பாக பக்கத்துல செஞ்சிருக்க சில விஷயங்கள் நமக்கு தவறுதலா நம்ம வீட்டுக்கு அமையும் பொழுது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை. அப்ப பஞ்சபூதங்கள்ல நீர் தத்துவம், நிலத்தத்துவம், காற்று, ஆகாயம் அப்படிங்கிறது என்னென்ன வேலைகள் செய்யும், இதன் அடிப்படையில தான் ஒரு வாஸ்து அப்படிங்கிறது செயல்படுகிறது அப்படின்னு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு இடம்,
இப்ப முதலே சொன்ன மாதிரி இந்த இடம் திசை அப்படிங்கிறது வடக்கு திசை, இந்த திசை அப்படிங்கிறது தெற்கு திசை, இந்த திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை, இந்த திசை மேற்கு. இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த மூலை தான் வடகிழக்கு மூலை, ஈசானிய மூலைன்னு சொன்னோம். இந்த தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த மூலையத்தான் நம்ம தென்கிழக்கு அக்னி மூலை அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி தெற்கும் மேற்கும் சந்திக்கிற எந்த மூலைய தென்மேற்கு, இத நிருதி மூலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில ஊர்ல கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. இத நிருதி மூலை. மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த மூலை வடமேற்கு, இத வாயு மூலை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஒரு திசைகளுக்குரிய பஞ்சபூத தத்துவ அடிப்படையில யாரு எங்கெங்க அமர வைக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். நீருக்கு உண்டான இடத்தில் ஈசானிய மூலையில அமர வைக்கணும், நெருப்புக்கு உண்டான விஷயத்தை அக்னி மூலையில வைக்கணும், காற்றுக்கு உண்டான விஷயத்தை வாயு மூலையில வைக்கணும், நிலத்தத்துவத்துக்குரிய இடத்தை தென்மேற்கு மூலையான நிருதி மூலையில வைக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். சார், இப்ப ஒரு இடத்திலும் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்கிறதோ அதே போலத்தான் ஒரு இடத்திலும் நவ கிரகங்கள் அப்படிங்கிறது வேலை செய்யும். அப்படி அந்த நவ கிரகங்கள் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வடக்கு திசை அப்படிங்கிற ஒரு திசையுடைய நவ கிரகம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். அதே இந்த வடகிழக்கு திசையுடைய நவகிரக அதிபதி யாரு, இந்த வடகிழக்கு திசையோட அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருதான் புதன். கிழக்கு திசைக்கு நவகிரக அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா அவருதான் சுக்கிரன். தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையோடைய நவகிரக அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா அவருதான் சந்திரன். தெற்கு திசையோட நவகிரக அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்தான் செவ்வாய். தென்மேற்கு மூலையான நிருதி மூலையோடைய நவகிரக அதிபதி யாருன்னா ராகு பகவான். மேற்கு திசையுடைய நவகிரக அதிபதி யாருன்னா சனி பகவான். அதே வடமேற்கு மூலையான வாயு மூலையுடைய நவகிரக அதிபதி யாருன்னா அவர்தான் கேது பகவான். மத்தியஸ்தானமான மையப்புள்ளியோட நவகிரக அதிபதி யாருன்னா அவர்தான் சூரியன். இப்ப இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது ஆனும் என் முன்னோர்களோ கொடுத்த விஷயம் கிடையாது. இந்த இடத்திற்கு இவங்கதான் நவகிரக அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு யாரு கொடுத்த விஷயம்? ஆகம விதிப்படி எல்லாரும் நவகிரக கோயில்களுக்கு எல்லாரும் போயிருப்பீங்க. எல்லா சிவன் கோயில்கள்லயும் நவகிரகம் தலம் அப்படிங்கிறது தனியா இருக்கும். அப்ப அந்த நவகிரக தலத்துல நீங்க பாருங்க 9 கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த 9 கிரகத்துமே வடக்கு பக்கம் எடுத்தீங்கன்னா குரு பகவான் தான் இருப்பார், தெற்கு பக்கமா செவ்வாய் தான் இருப்பார், கிழக்கு பக்கமா சுக்கிரன் தான் இருப்பார், மேற்கு பக்கமா சனி பகவான் தான் இருப்பார், தென்மேற்கு ராகு இருப்பாரு, வடமேற்கு கேது இருப்பார், வடகிழக்குல புதன் இருப்பாரு, தென்கிழக்குல சந்திரன் இருப்பாரு, மையத்துல சூரியன் இருப்பார். இது மாறவே மாறாது. எந்த நவக்கிரக கோயிலுக்கு போனாலும் நம்ம எப்படி இப்ப நம்ம அங்கங்க எந்தெந்த தெய்வங்கள்னு கொடுத்துருக்கோமோ இதே போலத்தான் அந்தந்த தெய்வங்கள் இருக்கும். இப்ப இதை வச்சு நம்ம வாஸ்துல என்ன சார் பண்றோம்? வாஸ்துல இந்த நவகிரகங்கள் என்ன வேலை செய்யுது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடம் இருக்கு, ஒருத்தவங்க வீடு கட்டியிருக்காங்க, ஒரு ஜாதகர் ஒருத்தவர் வீடு கட்டியிருக்காரு. அந்த வீட்டுல வடக்கு திசையில ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு, வடக்கு திசையில ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு, வரக்கூடாத விஷயம் ஏதோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க.
எக்ஸாம்பிள் உங்களுக்காக சொல்றேன், ஏதோ ஒரு சம்திங் வடக்கு திசையில ஒரு செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது கட்டியிருக்காரு. அந்த இடத்துல செப்டிக் டேங்க் வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல செப்டிக் டேங்க் வரக்கூடாது. அப்ப அவர் வடக்கு திசையில ஏதோ தப்பு பண்ணிட்டாரு. அவர் வீட்டு வாஸ்துப்படி வடக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். வடக்கு திசை யார் ஒருவர் எந்த திசையில என்ன தவறு செய்கிறாரோ அந்த திசை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப வடக்கு திசை ஒருவர் வீடு அப்படிங்கறத அமைக்கும் பொழுது அவங்க வீட்டுல வடக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி அவருடைய நண்பரோ உறவினரோ ஒருத்தர் வீடு கட்டியிருக்காரு. அவரும் இதே செப்டிக் டேங்க் அங்கேயே கட்டி, ஆனா அவர் நண்பர் வீடு கட்டினதுல இருந்து அவருடைய வளர்ச்சி போகணும்னு அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்கு. இவர் எப்ப அங்க வீடு கட்டினாரோ வீடு கட்டினதுல இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஒரு வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை, வீட்டுல ஒரு நிம்மதியே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை. அப்ப ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. அவர் பார்த்த உடனே, சார் செப்டிக் டேங்க் தப்பா இருக்கு, வடக்கு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த செப்டிக் டேங்கை மாத்திருங்க அப்படின்னு சொல்றாரு. சரி ரைட் ஓகே, இந்த செப்டிக் டேங்க்ங்கிறது இடிச்சு மாத்துறதுங்கிறது சிரமமா இருக்கும், இன்னொருத்தவரை கூட்டிட்டு வந்து காட்டுவோம். அப்ப இன்னொருத்தவரை கூட்டிட்டு வராங்க வாஸ்து நிபுணர். அவர் வந்து பாக்குறாரு, பார்த்தானே சார் உங்களுக்கு செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது தப்பா இருக்கு, மீதி எல்லாம் சரியா இருக்கு, இந்த செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது தப்பா இருக்கனாலதான் உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்படுது, அப்ப நீங்க வந்து இந்த செப்டிக் டேங்கை மாத்திருங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு. அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, ஏன்னா வர்றவங்க எல்லாமே இந்த செப்டிக் டேங்கை மாத்துங்க, செப்டிக் டேங்க்னாலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு நம்மளுடைய நண்பர் இதே இடத்துலதான் செப்டிக் டேங்க் கட்டியிருக்காரு, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நல்லா இருக்காரு, அடுத்தடுத்த லெவல்ல வளர்ந்து போய்கிட்டே இருக்காரு. நமக்கு மட்டும் ஏன் இந்த செப்டிக் டேங்க் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துலதான் இந்த நவ கிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். வடக்கு திசையோட நவகிரக அதிபதி யாரு சார்? குரு பகவான். அப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் குரு அப்படிங்கிற கிரகம் சிறப்பாக இருந்து உச்ச பலன் பெற்று இருந்து நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப குருவுடைய ஸ்தானமான குருவுடைய திசையான வடக்கு திசையில ஒரு தவறு அப்படின்னு அவர் செஞ்சிருந்தாலும் அவருக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. மாறாக குரு பகவான் அப்படிங்கிறது கெட்டு இருந்து இவரும் குரு பகவானுடைய திசையான வடக்கு திசைய ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருந்தான்னா ஜாதகத்திலும் அந்த கிரகம் கெட்டு வாஸ்து ரீதியாகவும் ஒரு வீட்டில் அந்த கிரகத்துக்குரிய திசை அப்படிங்கிற திசையில நம்ம தவறு செய்யும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பா சொல்றோம்னா அந்த கிரகத்துடைய தசையோ புத்தியோ நடக்கிறப்ப, எக்ஸாம்பிள் வடக்கு அப்படின்றத பேசிட்டு இருக்கனால குரு தசை அப்படின்னு சொல்றோம், குரு தசையோ குரு புத்தியோ நடக்கிறப்ப அந்த வீட்டில் வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட உருவாக்கும். அப்ப நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நண்பருக்கு ஏன் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தல அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல அந்த குரு பகவான் நல்லா இருந்திருக்கும். அப்ப அவர் வடக்கு திசையில தவறு செய்யும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா நம்ம ஒரு கிரகமும் கெட்டு அந்த கிரகத்துடைய திசையும் நம்ம வாஸ்து ரீதியா தவறு செய்யும் பட்சத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம். அது எந்த வடக்கு திசைன்னு சொல்ல, எந்த திசையா இருந்தாலும் இப்ப தென்மேற்கு திசை எடுத்துக்கோங்க, தென்மேற்கு திசையோட அதிபதி ராகு பகவான். அப்ப ஒரு வீட்டுல தென்மேற்கு திசை அப்படிங்கிறதுல தப்பு பண்ணிடுறோம், அப்ப தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் தென்மேற்கு மூலையுடைய அதிபதியான ராகு பகவான் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தா நமக்கு பிரச்சனை கொடுக்காது. ஒருவேளை ராகுவும் கெட்டு நம்ம தென்மேற்கு மூலை நம்ம தப்பு செஞ்சிருந்தா அவ்வளவுதான், நம்மளே வச்சு செஞ்சிடும். அதுவும் அடுத்த கட்டத்துக்கு போறப்ப அந்த கிரகத்தோட தசா புத்தியோ நடக்கும்னு வச்சுங்க நம்ம கிட்ட நேரம், அவ்வளவுதான் இந்த வீட்டுனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. அப்ப எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை இந்த நவகிரக அடிப்படையில பஞ்சபூத அடிப்படையில இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது ஒரு வாஸ்து நிபுணரா நம்ம ரொம்ப 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 முக்கியம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா,
வீட்டின் பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டுடைய பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படும் பொழுது அந்த வீட்டில் மிகப்பெரிய உயிர் சேதம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் பிரம்மஸ்தானம் அப்படின்னா என்னன்னா, ஒரு வீடு, இடம் இல்ல சார், வீடு. ஒரு வீட்டுக்கு தான் பிரம்மஸ்தானம், இடத்துக்கு பிரம்மஸ்தானம் இல்ல. நம்ம வீட்டுடைய அவுட்ரு, நம்மளுடைய வீடு அப்படிங்கிறது நம்ம கட்டியிருக்கோம் பாத்தீங்களா, அந்த வீட்டுடைய அவுட்ரு செவறுகள் சுத்தி வர இருக்கிற இடத்துல தென்மேற்கு மூலையில் இருந்து இந்த வடகிழக்கு மூலைக்கு நேரா ஒரு நேர்கோடு அப்படிங்கிறது வரையணும். அதே மாதிரி வடமேற்கு மூலையான வாயு மூலையிலிருந்து தென்கிழக்கு மூலையான அக்னி மூலைக்கு ஒரு நேர்கோடு அப்படிங்கிறது இப்படி வரையணும். இங்க ரெண்டு இடமும் சந்திக்கிற இந்த புள்ளி தான், இதற்கு பெயர் தான் பிரம்மஸ்தானம் சொல்றேன். இந்த பிரம்மஸ்தானத்தோட அதிபதி தான் சூரிய பகவான். அப்ப இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது எப்படி பாதிக்கப்படும், எது மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னா, சார் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய வடமேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் ஒரு ஜாதகருக்கு, அந்த வீட்டில் வசிப்பவருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். தேவையில்லாத முன்ஜாமீன் அப்படிங்கிறது போட்டு வம்பு வழக்குகள் ஏற்படும். வடகிழக்கு மூலை பாதிக்கப்படும் பொழுது ஜாதகருக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், டாக்குமெண்ட்னால பிரச்சனைகள் வரும். வடக்கு திசை பாதிக்கப்பட்டால் வடக்கு திசையோட அதிபதியான குரு பகவானால் ஒரு செல்வம் அப்படிங்கிறது, மிகப்பெரிய பண இழப்பீடு அப்படிங்கிறது ஏற்படும். வம்பு பணத்தினால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். கிழக்கு திசை சுக்கிரன் பாதிக்கப்படும் பொழுது வீட்டில் உள்ள மனைவினால பிரச்சனை ஏற்படும், வீட்டுல மனைவியோட வாழ முடியாத சூழ்நிலைகள்லாம் உருவாக்கும். இப்படி ஒரு ஒரு இடத்திலும் ஒரு ஒரு திசைகள் பாதிக்கப்படும் பொழுது, அந்த வீட்டில் வசிக்கும் பொழுது அது மாதிரியான ஒரு ஒரு திசைகளுக்கும் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா ஏற்படும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படுறதுன்னா என்னன்னா, ஒரு வீட்டுல நம்ம அங்கங்க ஒரு செவுரு கட்டியிருப்போம், பாத்ரூம், கிச்சன், டைனிங் ஹால், பூஜை ரூம் அப்படின்னு ஒரு செவுரு கட்டியிருப்போம். இந்த பிரம்மஸ்தானம் சொல்லக்கூடிய சரியான இந்த மைய புள்ளியில, இந்த தென்மேற்கு மூலையிலிருந்து வடகிழக்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு போடும் பொழுதும், வடமேற்கு மூலையிலிருந்து தென்கிழக்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு வரையும் பொழுதும் ரெண்டு சந்திக்கிற இந்த புள்ளி தான் பிரம்மஸ்தானம்னு சொல்றோம். இந்த பிரம்மஸ்தானத்துல இப்படி ஒரு செவுரு வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது இப்படி ஒரு செவுரு வந்துருது, ஏதோ ஒரு செவுரு வந்துருது, அல்லது அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பில்லர் அப்படிங்கிறத ஒரு அமைச்சிடும். அப்படி அமைக்கும் பொழுது அந்த பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு என்ன ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா, வேற ஒண்ணுமே கொடுக்காது, உயிர் பாதிப்பு இருக்கு. நான் முதலே சொன்னேன், வேற ஒரு திசை பாதிக்கப்படும் பொழுது அந்த திசை சார்ந்த வேற வேற பிரச்சனை தான் கொடுக்கும். ஆனா பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக உயிர் பாதிப்பு ஏற்படும். இதுல மாற்றமே கிடையாது. பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உயிர் பாதிப்பு தான் ஏற்படும். அப்ப யாருக்கு உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் அப்படின்னு நமக்கு. சூரியன்னா யாருக்கு? வீட்டுல தந்தை ஃபர்ஸ்ட். அந்த வீட்டை வழிநடத்தக்கூடிய முதன்மையான நபர், வீட்டை வழிநடத்தக்கூடிய முதன்மையான நபர், அதிகாரமிக்க நபர், அந்த வீட்டுல உள்ள அதிகாரமிக்க நபர், அவருக்கு உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு. சார் அந்த வீடு கட்டினாரு சார், அவ்வளவு பெரிய முக்கியமான மனுஷன் திடீர்னு இறந்துட்டார் சார், என்ன ரீசனே தெரியல, கட்டி முடிச்சோன்னே இறந்துட்டார். பிரம்மஸ்தானம் ரொம்ப 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 முக்கியம். ஒரு வாஸ்து நிபுணரா ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா முத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பிரம்ம. நான் வேற ஒரு கடன் பிரச்சனை இருக்கு, அதை சரி செஞ்சு அந்த கடனை கட்டிக்கலாம். நோய்வாயினால பாதிக்கப்படுறோம், அதை சரி செஞ்சுட்டு நோய்வாயிலிருந்து மீண்டும் வந்துடலாம். ஒரு வம்பு வழக்குல பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த இடத்த சரி பண்ணிட்டு அதுல இருந்து வெளியில வரலாம். உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டால் அதுல இருந்து நம்ம வெளியில வர முடியுமா சார்? அப்ப அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது மிக முக்கியம். அதை நம்ம சரி செய்யாத பட்சத்துல அடுத்து அவருடைய அந்த வீட்டுடைய முதன்மையான நபருக்கு உயிர் பாதிப்பு ஏற்படும். அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அப்படின்ற அந்த வீட்டுல வசிக்கிறவங்க யாரு அந்த வீட்டை முன்னெடுத்து நடத்துறாங்களோ அவங்களுக்கும் அதே பிரச்சனை. அதை சரி செய்யற வரையும் அடுத்தடுத்த உயிர் பலிகள் அப்படிங்கிறது இந்த பிரம்மஸ்தானத்துல கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப, ஏன்னா சூரியன் அப்படிங்கிற கிரகம் ஆத்ம கிரகம், உயிரை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த உயிரை கொடுக்கக்கூடிய கிரகத்தை இடத்துல நம்ம ஒரு தப்பு அப்படிங்கிறத செய்யும் பொழுது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். சார் மனிதன் நம்ம இருக்கோம், நம்மளுடைய பிரம்மஸ்தானம் எது சார்?
நம்மளுடைய தொப்புள் பகுதி தான் நம்மளுடைய பிரம்மஸ்தானம். அங்கதான் நம்மளோட உயிர் உண்டாகுது. அதே மாதிரி இந்த தொப்புள் பகுதியை பாருங்க. இந்த தொப்புள் பகுதியிலிருந்து இந்த தலை வரையும் எவ்வளவு இடம் இருக்கு அப்படின்னு அளந்து பாருங்க. அதே மாதிரி இந்த தொப்புள் பகுதியிலிருந்து அடி பாதை வரையும் அளந்து பாருங்க. இடது சைடும் அதே மாதிரி, வலது சைடும் அதே மாதிரி அளந்து பாருங்க. சரியான மையமா இருக்கும். எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த தொப்புள் பகுதி அப்படிங்கிறது சரியான மையமாக இருக்கும். தொப்புள் பகுதியில இருந்து பாதை வரையும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த தொப்புள் பகுதியில இருந்து தலை வரையும் எடுத்துக்கோங்க. இடது பக்கம் வலது பக்கம் அளந்து பாத்தீங்கன்னா சரியான மையமாக இருக்கும் இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது. அப்ப இந்த தொப்புள் அப்படிங்கிற ஒரு பகுதியில சின்னதா ஒரு ஊசி வச்சு குத்துங்க. வேற இடத்துல குத்துங்க, என்ன பிரச்சனை வரும்? இந்த தொப்புள்ள மட்டும் குத்துங்களேன், என்ன பிரச்சனை வரும்னு பாருங்க. அவ்வளவுதான், அவர் இறந்துடுவார் சார். சின்னதா ஒரு ஊசி வச்சு குத்துனாவே இறந்துடுவார். அது மாதிரி தான் இந்த வீட்டுடைய பிரம்மஸ்தானம் அப்படி. அப்ப அந்த இடம் அப்படிங்கிறது எப்பயுமே காலியாக இருக்க வேண்டும், ஃப்ரீயா இருக்கணும். அந்த இடத்துல செவுரோ அல்லது பில்லரோ ஏதோ ஒண்ணு வரும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு திசைகளுக்கும் ஒரு ஒரு தெய்வம் அப்படிங்கிறது இருக்கு சார். அதை நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வடக்கு திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வடக்கு திசையோட தெய்வம் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர்தான் குபேரன். ஒருவர் வாஸ்துப்படி ஒரு வடக்கு திசை உள்ள மனையை அமைத்து வாஸ்துப்படி இருக்கிற அனைத்து விஷயங்களையும் சரியாக ஒரு வீட்டை அமைச்சார்னு வச்சுக்கீங்களேன், வடக்கு பார்த்த வீடு, அவர் குபேரனை போல் செல்வ செழிப்பாக வாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்துப்படி சரியாக வடக்கு பார்த்த மனை அமைச்சார். அதே மாதிரி கிழக்கு திசையோட தெய்வம் அப்படிங்கிறது யாரு பாத்தீங்கன்னா இந்திரன். தெற்கு திசையோடைய தெய்வம் அப்படிங்கிறது யாரு பாத்தீங்கன்னா யம தர்மன். மேற்கு திசையுடைய தெய்வம் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அவர்தான் வருண பகவான், வருணன். அதே மாதிரி ஈசானிய மூலையுடைய தெய்வம் ஈசானிய பகவான், அக்னி மூலையுடைய தெய்வம் அக்னி பகவான், நிருதி மூலையுடைய தெய்வம் நிருதி பகவான், வாயு மூலையுடைய தெய்வம் வாயு பகவான். அப்ப இந்த 8 திசைகளுக்கும் 8 தெய்வங்கள் அப்படிங்கிறது இருக்காங்க. அதை நம்ம எப்பயுமே ஒரு வாஸ்துவா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம அடிப்படையா ஒரு வாஸ்து அப்படிங்கிறது என்ன, அதே மாதிரி வாஸ்துல நவ கிரகங்கள் பஞ்சபூதங்கள் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம சொன்னோம். இதுல ஏதாவது ஒரு சந்தேகங்கள் அப்படின்னு இருந்தால், யாராவது இருந்தால் சொல்லுங்க. அதை நம்ம பேசிட்டு அடுத்த சப்ஜெக்ட்ல போலாம். ஒவ்வொருத்தவங்களா பேசணும். யாராவது சந்தேகங்கள் இருந்தா பேசுங்க. சார் எங்க வீடு வந்து நீங்க முதல்ல சொன்ன மாதிரி 2 வீடு ஒட்டின மாதிரி வீடுங்க சார். காம்பவுண்ட் சுவர் அவங்களுக்கு அந்த பக்கம், எங்களுக்கு இந்த பக்கம். ஆனா 2 வீட்டுக்கு நடுவுல பொது சுவர்னு கட்டிட்டோங்க சார். ஓகே மேடம். நாங்க பொதுச்சவர் காம்பவுண்ட் இல்லைங்க சார். அந்த பொதுச்சவத்துல இருந்து நாங்க அப்படியே இந்த பக்கம் வீடு கட்டிட்டோம், அவங்க அந்த பக்கம் அதுதான் தவறு அப்படின்னு சொல்றேன். நம்ம வீட்டை சுத்தி வர்றது எவ்வளவு ஸ்பேஸ் வேணும். ஸ்பேஸ் கண்டிப்பா இருக்கணுமாங்க சார்? கண்டிப்பா இருந்தா தான் ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்யும். அப்படி இல்லாட்டி நம்ம பஞ்சபூத அடிப்படையில நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். நீராலோ நெருப்பாலோ வீட்டுல இருக்கவே முடியல. அவங்களுக்கு அக்னி மூலையில வந்து அவங்க டாய்லெட் பாத்ரூம் கட்டிட்டாங்க. இப்ப எங்களுக்கு அது வந்து கன்னிமூலை நிறுதி மூலையாக வரும். உங்களுக்கு அது நிறுதி மூலையாக வரும். அவங்க அக்னி மூலையில டாய்லெட் பாத்ரூம் கட்டினா அது உங்களுக்கு நிறுதி மூலையா வரும். அப்ப கண்டிப்பா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதுதான் நம்ம சொல்லணும். ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது வாங்க, அடுத்து வாங்க. வணக்கம் சார், பேரை சொல்லிட்டு பேசுங்க. வணக்கம் சார். கிருஷ்ணமூர்த்தி சார் பேசுங்க. கிருஷ்ணமூர்த்தி சார் பேசுங்க சார். சார் வந்து நீங்க வந்து பிரம்மஸ்தானம் சொன்னாங்க இல்லைங்க சார்? ஆமாங்க சார். அந்த பிரம்மஸ்தானத்துல வந்து அந்த கதவு வந்து அந்த கதவு வாசப்படி வருதுங்க சார், அது மாதிரி வரலாமா சார்? வந்து பெட்ரூமோட வாசப்படி, பெட்ரூமோட வாசப்படி அடிக்கட்டை இல்லாமல் இருந்தால் வரலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்தவங்க சார். வணக்கம். வடக்கு பக்கம் பாதிக்கப்பட்டிருந்தா குரு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா சார். அதே மாதிரி பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தா சூரியன் நல்லா இருந்திருக்கணும். சூரியன் நல்லா இருந்திருக்கணும் சார். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, சூரியனே நல்லா இருந்தாலும் சார்
நமக்கு இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்திட்டே தான் சார் இருக்கு. அதுல மாற்றம், ஏன்னா அதுல பாரத்தை நம்ம சுமந்திர வச்சிடறோம் சார். சூரியனே நல்லா இருந்தாலும் சார், ஆயில நிர்ணயிக்கிறக்கூடிய கிரகம் இன்னொரு கிரகம் சனி பகவான் இருக்கு. ஜோதிடம் அப்படிங்கறது நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வாஸ்துக்குள்ள போகல இது வரைக்கும், ஜோதிடம் ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சார். இதுல இந்த பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்ட நம்ம எல்லா வீட்டையும் இப்ப நேற்றைக்கு முத நாள் கூட நம்ம புதுக்கோட்டையில ஒரு வீட்டுல வாஸ்து அப்படிங்கிறது பார்த்தோம். போனவனே பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்க அப்பா இறந்துட்டாரு, அவங்க அண்ணன் அப்படிங்கிறது ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பல்ல. நம்மளோட எல்லாமே நம்ம முன்னோர்கள் இருந்து சொல்ற விஷயமே இந்த பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டப்ப உயிர் பாதிப்பு தான் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரிதான் நம்மளோட ஆய்வுல எல்லா எங்கெங்க பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் உயிர் பாதிப்பு தான் சார் வருது. எக்ஸாம்பிள் நம்ம அவங்களோட ஜாதகத்தையும் பார்த்தேன், சூரியனும் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் பாதிப்பு வருது. அப்ப அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் சார். ஒரு வாஸ்து நிபுணரா நம்ம ஒரு வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். பிரம்மஸ்தானம் தவறா இருந்துட்டால் வேற எல்லாமே தப்பா இருந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பு சரியாக இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கணும். பட் எனக்கு சூரியன் வலுவா இருக்கு. பட் வீடு கட்ட ஆரம்பிச்சப்ப பேஸ்மெண்ட் முடிஞ்சோடனே அப்பா தவறுனாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல. ஓகே ஓகே, செக் பண்ணுங்க, கண்டிப்பா செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் சார். கண்டிப்பா. ஓகே சார், வணக்கம் சார். வணக்கம், ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க சார். வணக்கம் சார். சார் செல்வநாராயண். வணக்கம் சார். வணக்கம், பேசுங்க சார். இப்போ எங்க வீட்டுக்கு சுத்திலுமே வந்து வீடு எதுவும் இல்லைங்க. ஓகே சார். வீடு எதுவும் இல்லைங்க, ஆனா காம்பவுண்ட் வால் எதுவும் போடல. இப்போ இதனால பிரச்சனை என்ன இருக்குமா சார்? இப்ப வீடு இல்லைங்கிறதுக்காக போடல, நாளைக்கு வீடு கட்டுவாங்களா சார்? பக்கத்து மனை எங்களுக்கு தாங்க. பக்கத்து மனை இப்ப பக்கத்து மனை அப்படிங்கிறது இப்ப நம்ம ஒரு இடம் சொல்றேன் பாருங்க. இப்ப நேர் தத்துவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க இடத்திலிருந்து 108 அடி தள்ளி ஒரு போரோ கிணறோ தனி தொட்டியா இருந்தா பிரச்சனை வராது உங்களுக்கு. அது எந்த மூலையில வேணாலும் இருக்கட்டும். ஆனா ஒருவேளை பக்கத்துல போடுறாங்க 108 அடிக்கு உள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாதிப்பு ஏற்படுத்தும் சார். இப்ப இருக்கிற வரையும் பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, காலியா இருக்கிற வரையும் பிரச்சனை கிடையாது. மாறாக நாளைக்கு வரும் பொழுது பிரச்சனை வரும். ஒருவேளை நாளைக்கு நீங்க வருது அப்படின்னா காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது கட்டிக்கணும். பக்கத்து வீடு இல்ல, நம்ம வீடு கட்டாம இருக்க முடியாது. தேங்க்யூ சார். வணக்கம் சார். சௌந்தர்யா மேடம் பேசுங்க சார். வந்து பிளாட்ல சார் பாதி வந்து வீடு கட்டியிருக்கோம் சார், பாதி வந்து மேல பிரமிடு மாதிரி போட்டுருக்காங்க சார். ஆனா நீங்க சொன்ன பிரம்மஸ்தானம் வந்து அந்த படிக்கட்டும் பாத்ரூமும் வருதுங்க சார். பிளாட்டோட கணக்கெடுக்கிறப்ப அது வீட்டை கணக்கெடுக்கணுமாங்க சார்? வீடுதான் நான் சொல்றது. நான் வந்து பிரம்மஸ்தானங்கிறது வீடுதான். வீடு வீடு வீடு, இடம் கிடையாது. நம்மளுடைய வீட்டுடைய வடகிழக்கு மூலை, நம்ம வீட்டுடைய தென்மேற்கு மூலை, வீட்டுடைய தென்கிழக்கு மூலை, வீட்டுடைய வடமேற்கு மூலை, அதுல இருந்து சென்டர் பாயிண்ட், அவ்வளவுதான் சார். அப்ப பெட்ரூமோட கதவு இந்த மாதிரி எது வந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லையாங்க சார்? நான் தான் மேடம் சொல்றேன், பெட்ரூமோட கதவு சென்டர் வருது பாத்தீங்களா, கீழே அடிக்கட்டை இல்லாட்டி பிரச்சனை கிடையாது. ஓகேங்க சார். இன்னொரு டவுட், தலைவாசல்ல அடிக்கட்டை அப்படிங்கிறது வைப்போம். அந்த அடிக்கட்டை இல்லாத பட்சத்துல பிரச்சனை இல்லை. ராஜநிலையா இருந்தா தப்பு, ஏன்னா ராஜநிலையில கண்டிப்பா அடிக்கட்டை வச்சிருப்போம். ஓகேங்க சார். ஓகே சார், இன்னொரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க மேடம். சார், காம்பவுண்ட் செவர் இருக்கு இல்லைங்க சார், அந்த சனி மூலையில மட்டும் வந்து வர முடியாதுங்க சார், மீதி வந்து வரலாம். ஒரே விஷயம் நாம அதெல்லாம் வகுப்புல பாக்கலாம் மேடம். இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள்ல மட்டும் பேசுங்க, ஏன்னா இப்ப இல்லாத சப்ஜெக்ட்ல போனோம்னா எல்லாத்துக்கும் புரியாது. நம்ம நடத்தின சப்ஜெக்ட்ல இருந்து கேள்வி கேட்டாலும் புரியும். காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வகுப்பு, நம்ம செப்டம்பர் 6ஆம் தேதி நம்ம வகுப்பு தொடங்குதுல மேடம், அதுல நம்ம எல்லா விஷயங்களும் பார்க்கலாம். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ. அடுத்து வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்க நேம் சார்? குமாருங்க சார். சொல்லுங்க சார். இப்ப வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க சார். ஜாதகத்துல வந்து சூரியனும் கெட்டிருக்கு, இப்ப குருவும் கெட்டிருக்கு அப்படின்னா வீடு இடையில தடப்படுமா இல்ல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? இல்ல அப்படிலாம் கிடையாது. சரி. நமக்கு நடக்கிற தசா புத்தி நல்லா இருந்தா தான் வீடே கட்ட முடியும் சார். ஃபர்ஸ்ட் சரி. வீடு அப்படிங்கிறதுக்கு வந்து குருவும் சூரியனும் பிரச்சனை கிடையாது நமக்கு. வீடு அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன கிரகம் அப்படின்னா, வீடு அப்படிங்கிறது சுக்கிரன் அர்த்தம். சரி. சுக்கிரன் அப்படிங்கிறது கெட்டு இருந்து நமக்கு சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ நடந்தா நமக்கு வீடு கட்டுறதுக்கு தடை ஏற்படும். சூரியனை இல்ல சார், நமக்கு சனி நல்லா இருந்தா கட்டலாம், வேற எந்த திசை நல்லா இருந்தாலும் கட்டலாம்னு சொல்றேன். சனி திசை நடக்கும், எந்த திசை நடக்கிறப்ப வீடு கட்டலாம் சார். அந்த திசை நல்லா இருந்தா, புத்தி நல்லா இருந்தா கட்டலாம்னு சொல்றேன். எந்த திசை, ஏன் சனி திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற மாதிரி திசையா இருந்தா அதுல தானே எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ண முடியும். சொத்து சேர்க்கையில இருந்து, வண்டி வாகனத்துல இருந்து, வீடு நிலம் வாங்கினதுல இருந்து எல்லாத்திலையும் அதானே பண்ண முடியும். ஒருத்தவங்களுடைய வீடு அப்படின்னா சுக்கிரனை குறிக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம்னா,
அப்ப சுக்கிரன் நல்லா உள்ளவங்க யாருமே வீடு கட்டினதே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது சார். புரியுதுங்களா இல்லைங்களா? சுக்கிரன் கெட்டு போனவங்க கூட வீடு கட்டாம இல்லை அப்படிங்கிறது கிடையாது. எல்லாரும் வீடு அப்படிங்கிறது கட்டியிருப்பாங்க. ஏன்னா வேற ஒரு கிரகம் நல்லா இருக்கும். அப்ப சனி நல்லா இருக்குன்னா சனி திசையில வீட்டை கட்டிக்கலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகே சார், தேங்க்யூ. எந்த திசையில வீடு கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு திசையே கிடையாது சார். எல்லா திசையிலும் கட்டலாம், நல்லா இருந்தா. நல்லா இருந்தா தான் நம்ம கட்டக்கூடிய அமைப்பே உண்டாகும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சிவராஜ் சார். செல்வராஜ் சார், சிவராஜ் சார். ஆமா சார். சார் நம்ம ஒரு மேற்கு பார்த்த வாசப்படி வீடு நமது. ஓகே சார். இப்பதான் கட்ட ஆரம்பிக்கிறோம். 20 அடி தான் அகலம் இருக்கு. ஸோ வடக்கு பக்கம் ஒரு 1.5 அடி கேப் போட்டிருக்கோம். தெற்கு பக்கம் வந்து கேப்பே இல்லை. அது அந்த மாதிரி பண்ணலாங்களா இல்ல கேப் சொல்றேன் சார். கேப்பே இல்லைன்னு சொல்றேன் சார். கேப் விட்டாகணும். ஆமா சார். ஓகே சார். கேப் விட்டு தான் சார் கட்டணும். கேப் இல்லைன்னா தப்பு. அதான் நான் சொல்றேன். வீட்டை சுத்தி வரைக்கும் ஒரு ஆள் நடந்து வர்ற அளவுக்கு கண்டிப்பா கேப் அப்படிங்கிறது இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அது அங்க ஆகாய தத்துவம் வேலை செய்யும். ஓகே, வேற வீடு அப்படிங்கிறத தாண்டி சார் நம்ம எல்லாமே நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்குறதுல எல்லா விஷயங்களும் பார்ப்போம். இதுல என்னன்னா நம்ம நடந்த விஷயங்கள்ல மட்டும் இப்ப வரை நடந்த விஷயங்கள், ஏன்னா அவங்கவுங்க விஷயங்கள் நீங்க டவுட் கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்ப நடந்த சப்ஜெக்ட் ரீதியா நம்ம டவுட் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா தான் நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ளயும் போக முடியும். வேற யாராவது? சார் வணக்கம், திருவேங்கடம் சார். திருவேங்கடம் சார், பேசுங்க சார். சார் இப்போ ஒரு இது ஒரு 4 வீடு சார் சேர்ந்த மாதிரி இருக்கு. கண்டினியூஸா வாடகை வீடு அது பிரம்மஸ்தானம் எப்படி சார்? தனித்தனி வீட்டுக்கு பார்க்கணுமா இல்ல மொத்த வீட்டுக்கு பார்க்கணுமா சார்? தனித்தனி ராஜநிலைகள் இருந்தா தனித்தனியா பார்க்கணும் சார். தனித்தனி ராஜ நிலைகள் தனித்தனியா தானே சார் இருக்கும். வாடகை வீடுங்கிறது தனித்தனியா கட்டியிருக்கீங்க. ஆமா சார், ஆமா சார். தனித்தனி ராஜ நிலைகள். அப்ப தனித்தனியா ராஜ நிலை இருக்கப்ப தனித்தனியா பார்க்கணும். ஓகே, இப்ப நம்ம அடுத்து ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டுக்குள்ள போலாம். எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க சார். கலைவாணன் சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. சார் கொஞ்சம் மீட் பண்ணிட்டு கிளாஸ் போயிட்டு இருக்கு, யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம கொஞ்சம் மீட் பண்ணுங்க. எல்லாரும் கிளாஸ்ல இருக்காங்களா சார்? நமக்கு அப்படிங்கிறது நம்ம வெளியில பேசணும்னா எல்லாத்துக்கும் கேக்குது இல்ல, தப்பாயிடும். ஓகே, இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வாஸ்து ரீதியா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், நம்ம ஒரு வீடு அப்படிங்கிறது கட்ட ஆரம்பிக்கிறோம். எப்பயுமே கட்டுறதுக்கு முன்னாடிதான் எல்லா விஷயங்களும் பார்க்கணும். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறது அப்படிங்கிறது சரியா இருக்காது. கட்டுறதுக்கு முன்னாடி, இடம் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் கரெக்டான சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார் கொஞ்சம் தயவு செய்து. அப்ப கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடம் வாங்குறோம். அந்த இடம் அப்படிங்கிறது சரியான மனையை ஃபர்ஸ்ட் வாங்க. நமக்கு யோகம் கொடுக்குற ஒரு மனையை வாங்க. ஜாதக ரீதியா நமக்கு எந்த திசை சார் யோகத்தை கொடுக்கும், எந்த திசை சார் பாதிப்பை கொடுக்கும்? சார் நீங்க யோகத்தை கொடுக்குற திசையை நோக்கி போறீங்களோ இல்லையோ, பாதிப்பை கொடுக்குற திசையை நோக்கி போறோம். அப்ப எந்த திசையுடைய மனையை நம்ம வாங்கலாம், எந்த திசையில நம்ம தலைவாசல் வச்சு கட்டலாம் ஒரு வீடு அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடு அப்படிங்கிறது எந்த திசையில நம்ம தலைவாசல் வைக்கணுங்கிறத ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுதான் நம்ம சொல்லணும். இந்த ஜோதிட ரீதியா ஒரு வாஸ்து அப்படிங்கிறது வடக்கு பக்கம் தலைவாசல் வைக்கலாம், அது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். கிழக்கு பக்கம் தலைவாசல் வைக்கலாம், உங்களுக்கு சூப்பரா இருக்கும். தெற்கு பக்கம் கண்டிப்பா தலைவாசல் அப்படிங்கிறத வச்சிடாதீங்க, அது உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. இப்ப ஜோதிட ரீதியா நம்ம எப்படி உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற ஒரு திசை எது, பாதகத்தை கொடுக்குற ஒரு திசை எது அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். இது தெரிஞ்சுதான் நம்ம அந்த திசையுடைய பிளாட்டு தான் வாங்கணும். அந்த திசையில தான் நம்ம தலைவாசல் அப்படிங்கிறது வச்சு வீடு கட்டணும். சரி, எப்படி சார் பார்க்கறது? நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது வெறுமன வாஸ்து அப்படின்னா வாஸ்து மட்டும் கிடையாது. ஒருவருக்கு வாஸ்து அப்படிங்கிறது வாஸ்து ரீதியாக மட்டும் செயல்படாது. வாஸ்து, ஜோதிடம், மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிற இந்த 3 சேர்ந்துதான் ஒரு ஜாதகருக்கு ஒரு பலனை கொடுக்கும். வாஸ்து அப்படின்னா பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் இருக்கிற விஷயங்கள் மட்டும் நம்ம சரியாக அமைத்தால் நமக்கு எல்லாம் சரி கிடையாது. ஜோதிட ரீதியாகவும் அவர்களுக்கு அந்த இடம் சரியாக இருக்கணும்.
மனையடி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் அங்க எல்லாமே சரியாக இருக்கு. நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது ஜோதிடம், வாஸ்து, மனையடி சாஸ்திரம், இது மூன்றும் சேர்ந்த ஒரு முழுமையான ஒரு கலவையாகத்தான் நம்ம வகுப்பு இருக்கும். இதுதான் ஒரு வாஸ்துல நம்ம வெற்றி பெற முடியும். இதுல ஒரே ஒரு சப்ஜெக்ட் வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வாஸ்துல ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம தோற்று. அப்ப ஜோதிடம், வாஸ்து, மனையடி சாஸ்திரம் அந்த மூன்றும் சேர்ந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுதுதான் இந்த வாஸ்து அப்படிங்கிறது 100% ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பலனை கொடுக்கும். இப்ப எல்லாத்துக்கும் ஜோதிடம் அப்படிங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் தெரியுங்களா சார்? ஓரளவுக்கு ஓரளவுக்கு தெரியுங்களா? ஓகே, தெரியாதவங்க கூட பிரச்சனை இல்லை, நம்ம சொல்லிடலாம். இதற்கு பேர் ராசி கட்டம் சார். இதற்கு பேர் ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்துல ஜோதிடம் தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமா இதை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். அதனால கொஞ்சம் கவனமா பாருங்க. இது ஒரு ராசி கட்டம். இந்த ராசி கட்டம் அப்படிங்கிறதுல முதல் ராசி இது இதற்கு பெயர் மேச ராசி அப்படின்னு அர்த்தம். இந்த கட்டத்துக்கு பேர் ரிஷபம்னு அர்த்தம். இந்த கட்டத்துக்கு பேர் மிதுனம் அப்படின்னு அர்த்தம். இந்த கட்டத்துக்கு பேர் கடகம். இந்த கட்டத்துக்கு பேர் சிம்மம். இந்த கட்டத்துக்கு பேர் கன்னி. இந்த கட்டத்துக்கு பேர் துலாம். இந்த கட்டத்துக்கு பேர் விருச்சகம். இந்த கட்டத்துக்கு பேர் தனுசு. இந்த கட்டத்துக்கு பேர் மகரம். இந்த கட்டத்துக்கு பேர் கும்பம். இதற்கு பெயர் மீனம். இப்படி 12 ராசிகளை நம்ம பிரிக்கிறோம். இது மாதிரி நம்ம பிரிக்கல, ஜோதிட ரீதியா இருக்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். அப்ப அந்த 12 ராசிகளுக்கும் ஒரு ராசிகளுக்கும் ஒரு திசை அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த மேச ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசியோடைய திசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசியோட திசை கிழக்கு. ரிஷப ராசியோட திசை தெற்கு. மிதுன ராசியோட திசை மேற்கு. கடக ராசியோட திசை வடக்கு. சிம்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசியோடைய திசை கிழக்கு. கன்னி ராசியோட திசை தெற்கு. துலாம் ராசியோட திசை மேற்கு. அதே மாதிரி இந்த விருச்சக ராசியுடைய திசை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வடக்கு. தனுசு ராசியோடைய திசை கிழக்கு. மகர ராசியோட திசை தெற்கு. கும்ப ராசியோட திசை மேற்கு. மீன ராசியோட திசை வடக்கு. இப்படி 12 ராசிகளுக்கும் நம்ம திசைகளை ஃபர்ஸ்ட் பிரிக்கிறோம். அடுத்து என்னன்னா, இந்த 12 ராசிகளும் ஒரு கிரகங்கள் அந்த வீட்டுடைய அதிபதியாக இருந்து செயல்படுகிறது. ஜோதிடம் படிச்சவங்களுக்கு தெரியும், ஒரு ராசிக்குரிய அதிபதி யாரு அப்படிங்கிறது இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது படிச்சவங்களுக்கு தெரியும். படிக்காதவங்களா இருந்தாலும் சொல்றேன் கேளுங்க. இந்த சிம்ம ராசி அப்படிங்கிற ஒரு ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். சூரியனுடைய சொந்த வீடு அப்படிங்கிறது சிம்ம ராசி. இந்த கடக ராசி யாருடைய சொந்த வீடு அப்படின்னா சந்திரனுடைய சொந்த வீடு. இந்த கன்னி ராசியும் மிதுன ராசியும் புதனுடைய சொந்த வீடு. ரிஷப ராசியும் துலாம் ராசியும் சுக்கிரனின் சொந்த வீடு. மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் செவ்வாய் பகவானுடைய சொந்த வீடு. மீன ராசியும் தனுசு ராசியும் குரு பகவானின் சொந்த வீடு.
கும்பமும் மகரமும் சனி பகவானுடைய சொந்த வீடு. இப்படி ஒரு ஒரு கிரகமும் அந்த கிரகத்துக்குரிய சொந்த வீடு அப்படிங்கிறது இப்ப நம்ம சொல்லுவோம். அதனுடைய அதிபதி சொல்றோம். சிம்ம ராசியுடைய அதிபதி சூரியன், தனுசு ராசியுடைய அதிபதி குரு பகவான், விருச்சிகத்தோட அதிபதி செவ்வாய். அப்ப ஒரு ஒரு ராசிக்குரிய அதிபதி யாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்ப நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த ஜோதிட ரீதியா இந்த 12 ராசிகளை 3 விதமா பிரிக்கிறோம். எப்படி அப்படின்னா, தரம், திறம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிக்கிறோம். இதுல இந்த மேச ராசி அப்படிங்கிற ராசி சரராசி, ரிஷப ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, மிதுன ராசி அப்படிங்கிறது உபய ராசி, கடக ராசி அப்படிங்கிறது சரராசி, சிம்ம ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, கன்னி ராசி அப்படிங்கிறது உபய ராசி, துலாம் ராசி அப்படிங்கிறது சரராசி, விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, தனுசு ராசி அப்படிங்கிறது உபய ராசி, மகர ராசி அப்படிங்கிறது சரராசி, கும்ப ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, மீன ராசி அப்படிங்கிறது உபய ராசி. இப்ப தரம், திறம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ராசி கட்டத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். ஒரு ஒரு ராசி என்ன, அந்த ராசிக்குரிய அதிபதி யாரு, அந்த ராசிக்குரிய திசை என்ன, அந்த ராசிகளை சரம், ஸ்திரம், உபயம் சொல்லிட்டு 3 பிரிச்சிருக்கோம். இந்த சரராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து ராசிகளுக்கும் இந்த மேச ராசி, கடக ராசி, துலாம் ராசி, மகர ராசின்னு சொல்லக்கூடிய இந்த சரராசின்னு சொல்லக்கூடிய இந்த 4 ராசிகளுக்கும் 11 ஸ்தானம் பாதகம் செய்யக்கூடிய ஸ்தானம். திரராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி, சிம்ம ராசி, விருச்சக ராசி, கும்பராசி, இந்த திரராசின்னு சொல்லக்கூடிய இந்த 4 ராசிகளுக்கும் 9வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். அதே மாதிரி மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த 4 ராசிகளும் உபய ராசிகள். அப்ப இந்த உபய ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 ராசிகளுக்கும் 7ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். அப்ப இதை எப்படித்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யாருக்கு சார் பார்க்கணும்? வீட்டுல ஒரு 4 பேர் இருப்பாங்க, யாருக்கு சார் பார்க்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. ஒரு இடத்துல வீடு அப்படின்னாவே, வீடுனா ஜோதிட ரீதியா சுக்கிரன் அப்படிங்கிறது அர்த்தம். வீடு அப்படின்னா சுக்கிரன். அப்ப ஒரு வீடு அப்படிங்கறது நம்ம கட்டுறோம் அப்படின்னா, சுக்கிரன் அப்படின்னா யாருன்னா மனைவி தான் சார் சுக்கிரன். ஒருவருடைய மனைவி அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னு அர்த்தம். அப்ப மனைவியினுடைய ராசிக்கு தான், அவங்களுடைய யோகத்துக்கு தான் அவங்களுடைய தலைவாசல், வீட்டுடைய தலைவாசல் அப்படிங்கிறது பார்க்கணும். யாருடைய ஜாதக அடிப்படையில? மனைவியோடைய ஜாதக அடிப்படையில் தான் பார்க்கணும். ஒருவேளை மனைவி பேர்ல பத்திரம் பதிவு பண்ணல, கணவருடைய பேர்ல பதிவு பண்ணணும். அப்ப அந்த இடம் அப்படிங்கிறது மனைவிக்கும் அவங்க ஜாதக ரீதியா யோகத்தை கொடுக்கணும், கணவருக்கும் யோகத்தை கொடுக்கணும். சார், கணவருடைய பேர்ல பதிவு பண்ணா மனைவிக்கு யோகத்தை கொடுக்கணும், கணவருக்கு யோகத்தை கொடுக்கணும். ஆனா மனைவி பேர்ல பதிவு பண்ணா மனைவிக்கு மட்டும் அந்த யோகத்தை கொடுத்தா போதும், ஜாதகம் நல்லா இருந்தா போதும். வேற கணவருக்கு பதிவுனாத்தான் மனைவிக்கு யோகத்தை கொடுக்கணும், கணவருக்கு யோகத்தை கொடுக்கணும். வெறுமன மனைவி பேர்ல நாங்க இடத்த வாங்குறோம் சார், யோசிக்கவே தேவையில்ல. மனைவிக்கு அந்த ஜாதக ரீதியா அந்த திசை ஓகேவா, சூப்பரா வாங்கிடலாம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இப்ப ஒருவருடைய ஜாதக ரீதியா எந்த திசை அவங்களுக்கு கெடுதலான திசை அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். எப்படி அப்படின்னா, 2 விஷயம்தான். இது யாருமே ராசிக்கு அப்படிங்கிறது பார்க்க கூடாது, லக்னம் தான் நமக்கு பார்க்கணும். ஜாதக ரீதியா ராசி அப்படிங்கிறத பலன் சொல்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், லக்னத்துக்கு தான் யூஸ் பண்ணணும். அப்ப லக்னம் தான் நம்மளுடைய முதல் வீடு அப்படின்னு எடுத்துக்கோம். லக்னத்துக்கு தான் பார்க்கணும், ராசிக்கு பார்க்க கூடாது. அப்ப ஒருவருடைய லக்னம் என்ன லக்னமோ அந்த லக்னத்தை பொறுத்து தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா?
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது. முதல் பாயிண்ட் பாதக ஸ்தானத்துடைய திசை. நம்ம என்ன லக்னமோ அந்த லக்னம் சர லக்னமா இருந்தா அது 11ஆம் இடம் ஆகாது, பிற லக்னமா இருந்தா 9ஆம் இடம் ஆகாது, உபய லக்னமா இருந்தா 7ஆம் இடம் ஆகாது. அப்ப எந்த இடம் 11ஆம் இடமோ 9ஆம் இடமோ 7ஆம் இடமோ வருதோ அந்த உடைய திசை அப்படிங்கிறது நமக்கு பாதக ஸ்தானத்தின் திசை அப்படின்னு இருக்கும். அப்ப அந்த பாதக ஸ்தானத்தோட திசை அப்படிங்கிறது நமக்கு ஆகாது. ரெண்டாவது, எந்த ஸ்தானம் நமக்கு பாதக ஸ்தானமாக வருகிறதோ அதனுடைய அதிபதிக்கு பேரு பாதகாதிபதினு அர்த்தம். அப்ப அந்த பாதகாதிபதி நம்ம ஜாதகத்துல எங்க போய் உட்கார்ந்துருக்காரோ அந்த திசையாகும். இதை உங்களுக்கு பிராக்டிக்கலா சொன்னாத்தே புரியும் நினைக்கிறேன். யாராவது ஒருத்தவங்க உங்க ஜாதகத்தை கொடுங்க சார். சார் சொல்லலாமா? யாராவது ஒருத்தவங்க கொடுங்க சார் சொல்லலாமா? சரவணன் கோமதி சொல்லுங்க மேடம். சரவணன் கோமதி சொல்லுங்க மேடம். மீன லக்னம் சார். லக்னம் அப்படிங்கிறது மீன லக்னம். கிரகங்களை சொல்லுங்க மேடம். லக்னத்திலே சனி ராகு சார். லக்னத்திலே சனி ராகு. கடகத்துல சந்திரன் சார். கடகத்துல சந்திரன். கன்னில குரு கேது. குரு கேது. கன்னில குரு கேது. துலாத்துல செவ்வாய். துலாம்ல செவ்வாய். தனுசுல சூரியன். தனுசுல சூரியன். அப்புறம் மகரத்துல புதன். மகரத்துல புதன். கும்பத்துல சுக்கிரன். ஓகே. இப்ப ஓகே மேடம், தேங்க்யூ. இப்ப மேடத்துடைய ஜாதகத்துப்படி லக்னம் அப்படிங்கிறது மீன லக்னம். இதை எப்படி பார்க்கணும்னு சொல்றேன், கரெக்டா ஃப்ரெஷ் மைண்ட் செட்டோட பாருங்க. லக்னம் அப்படிங்கிறது மீன லக்னம். இந்த மீன லக்னம் சர லக்னமா, பிற லக்னமா, உபய லக்னமா? சர லக்னமா, பிற லக்னமா, உபய லக்னமான்னு பாக்குறோம். இந்த மீன லக்னம் பாருங்க உபய லக்னம். அப்போ உபய லக்னமாக இருந்தால் உபய லக்னம் யாரோ அவங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாதகம் செய்யக்கூடிய இடம். அப்ப மீன லக்னத்திற்கு 7ஆம் இடம் எது வருதுன்னு பாக்குறோம். மீனம் 1, மேஷம் 2, ரிஷபம் 3, மிதுனம் 4, கடகம் 5, சிம்மம் 6, கன்னி 7. அப்ப கன்னி அப்படிங்கிறது 7ஆம் இடம். அப்ப 7ஆம் இடத்து அதிபதி ஏன்னா உபயராசிகளுக்கு 7ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். அப்ப 7ஆம் இடத்து பாதக ஸ்தானத்துடைய திசை என்னன்னு பாக்குறோம். மீன லக்னத்துடைய பாதக ஸ்தானம் கன்னி, கன்னியோட திசை தெற்கு. அப்ப மேடத்துடைய ஜாதகத்துப்படி தெற்கு திசை அப்படிங்கிறது ஆகாது. ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட் நான் என்ன சொல்றேன், அந்த பாதக ஸ்தானத்துடைய அதிபதி யாரோ அவர் தான் பாதகாதிபதினு சொல்றேன். இந்த பாதக ஸ்தானத்தோட அதிபதி யாருன்னு பாருங்க, புதன். அப்ப அந்த புதன் தான் பாதகாதிபதினு சொல்றோம். பாதகஸ்தானத்தோட அதிபதி அவர் பாதகாதிபதி. இந்த புதன் அப்படின்ற கிரகம் இந்த ஜாதக கட்டத்துல அவங்களுடைய ஜாதக கட்டத்துல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த புதன் அப்படிங்கிறது மகரத்துல இருக்கு. அப்ப மகரத்தோட திசையும் பாருங்க தெற்கு. அப்ப மேடத்துடைய ஜாதகத்துப்படி தெற்கு திசை அப்படிங்கிற திசை ஆகாத திசை. புரியுதுங்களா இல்லைங்களா மேடம்? புரியுது சார், புரியுது. ஓகே, வேற ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, அவங்க சொல்லுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் செல்வநாராயணன். செல்வநாராயணன் சார் லக்னத்துல சார் கும்ப லக்னம். லக்னம் கும்ப லக்னம். ஆமா சார். ஓகே ஓகே சொல்லுங்க சார். லக்னத்துல ராகு. லக்னத்துல ராகு. மேஷத்துல சூரியன். மேஷத்தில் சூரியன். ரிஷபத்துல குரு புதன் சுக்கிரன். குரு புதன் சுக்கிரன். மிதுனத்துல சந்திரன் செவ்வாய். சந்திரன் செவ்வாய். சிம்மத்துல கேது. சிம்மத்தில் கேது. தனுசுல சனி. தனுசுல சனி. அவ்வளவுதான் சார். ஓகே, இப்ப சாருடைய ஜாதகத்துப்படி நம்ம பாக்குறோம். ரைட், ஓகே. கும்ப லக்னம். இந்த கும்ப லக்னம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சர லக்னமா, பிற லக்னமா,
உபய லக்னமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். இதுல பாருங்க, இந்த கும்ப லக்னம் ஸ்திர லக்னம். அப்ப இந்த ஸ்திர லக்னம்னா ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். அப்ப கும்ப லக்னத்திற்கு 9ஆம் இடம் எதுன்னு பாக்குறோம். கும்பம் 1, மீனம் 2, ரிஷபம் மேசம் 3, ரிஷபம் 4, மிதுனம் 5, கடகம் 6, சிம்மம் 7, கன்னி 8, துலாம் 9. அப்ப துலாம்னா இந்த கும்ப லக்னத்திற்கு 9வது ஸ்தானம், இதுதான் பாதக ஸ்தானம். அப்ப சாருடைய ஜாதகத்துப்படி துலாம் லக்னம் தான் பாதக ஸ்தானம். துலாமுடைய திசை மேற்கு திசை. அப்ப மேற்கு திசை அப்படிங்கிறது ஆகாத திசை. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த துலாம் அப்படிங்கிறது பாதக ஸ்தானமாக அமைஞ்சிருக்கு. இந்த பாதக ஸ்தானத்தோட அதிபதி யாரோ அவர் தான் பாதகாதிபதினு சொன்னோம். அப்ப அந்த பாதகாதிபதி இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, துலாம் லக்னத்தோட அதிபதியான சுக்கிரன் தான் பாதகாதிபதி. அப்ப சுக்கிரன் இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பாக்குறோம். சுக்கிரன் ரிஷபத்துல இருக்கார், இங்க இருக்கார். அப்ப ரிஷபத்துடைய திசை தெற்கு. அப்ப மேற்கு மற்றும் தெற்கு திசை சாருடைய ஜாதகத்துப்படி ஆகாத திசைகள். புரியுதுங்களா இல்லைங்களா சார்? ஒரு நிமிஷம் சார், அப்போ சுக்கிரன் வந்து ஆட்சி ஆகிறாரு அங்க சார். ஆட்சி உச்ச நீச்சலாம் விட்டுருங்க, திசைக்கு இதுதான் பாதக திசை ஆகாது. பாதகாதிபதியா ஒரு சுக்கிரன் வந்துட்டாரு. அப்ப உங்களுக்கு தெற்கு மற்றும் மேற்கு திசை ஆகாத திசைகள் சார். அவ்வளவுதான், வேற எல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவை. ஓகே சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. இதுல யாருக்காவது இப்ப நம்ம பாதக திசை கண்டுபிடிக்கிறதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? சந்தேகங்கள் இருக்கும்? இல்ல சார், இல்ல சார். எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும்? எக்ஸாம்பிள் சொல்லலாம் மேடம். உங்களுடைய சந்தேகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சார் இல்லைங்க சார், நான் ஒரு ஜாதகம் சொல்றேங்க சார், அதுக்கு சொல்ல முடியுமாங்க சார்? சொல்லுங்க மேடம். சார் தனுசு லக்னம் சார். ஒரே ஒரு நிமிஷம். தனுசு லக்னம் சார். மகரத்துல வந்து செவ்வாய் ஆகும் சார். மீதி பேர் ஏதாவது மீட் பண்ணுங்க சார். சௌந்தர்யா மேடம் தவிர மீதி எல்லாரும் மீட் பண்ணுங்க. வளர்மதி மேடம் மீட் பண்ணுங்க. செல்வன் நாராயணன் சார் நீங்க மீட் பண்ணுங்க. எல்லா பேரும் மீட் பண்ணுங்க. ஓகே, சொல்லுங்க மேடம். தனுசு லக்னம். மகரத்துல என்ன மேடம் போட்டாச்சு மேடம்? மகரத்துல என்ன மேடம் இருக்கு? மகரத்துல என்ன மேடம் இருக்கு சொல்லுங்க. செவ்வாய் ராகு சார். செவ்வாய் ராகு. ரிஷபத்துல வந்து சனி சார். ரிஷபத்துல சனி. மிதுனத்துல சந்திரன் சார். மிதுனத்துல சந்திரன். கடகத்துல கேது சார். கடகத்துல கேது. கன்னியில வந்து சூரியனும் புதனும் சார். கன்னியில சூரியன் புதன். துலாம்ல சுக்கிரன் சார். துலாம்ல சுக்கிரன். விருச்சிகத்துல குரு சார். விருச்சிகத்துல குரு. ஓகே மேடம். இப்ப மேடத்துடைய சௌந்தர்ய மேடத்துடைய ஜாதகத்துப்படி அவங்க வந்து தனுசு லக்னம். தனுசு லக்னம் சர லக்னமா ஸ்திர லக்னமா உபய லக்னம்? தனுசு லக்னம் உபய லக்னம். அப்ப உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதகம் செய்யும். அப்ப இந்த இடத்துல தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, தனுசு லக்னத்துக்கு மிதுனம் தான் 7ஆம் இடம். அப்ப மிதுனத்துடைய திசை அப்படிங்கிறது மேற்கு. அப்ப ஃபர்ஸ்ட் மேற்கு திசை ஆகாது. ரெண்டாவது, இந்த மிதுனத்துடைய அதிபதி தான் பாதகாதிபதி. ஏன்னா மிதுனம் தான் இவங்க பாதக ஸ்தானமாக வருகிறது. அப்ப பாதக ஸ்தானத்துடைய அதிபதி பாதகாதிபதி. மிதுனத்துடைய அதிபதி புதன். இந்த புதன் இந்த ஜாதகத்துல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, புதன் கன்னியில இருக்கு. கன்னியோட திசை தெற்கு. அப்ப மேற்கு மற்றும் தெற்கு திசை ஆகாத திசைகள் மேடம். புரியுதுங்களா மேடம்? புரியுதுங்க சார். ஓகே, வேற யாருக்கா இதுல சந்தேகங்கள் அப்படிங்கறது இருக்கிறவங்க? சார் ஒரு சந்தேகம் சார். எனக்கு ஒரு சந்தேகம். மகர லக்னம் சொல்லுங்க மேடம். சர லக்னம்க்கு வந்து 11 சர லக்னம் சரலக்னத்திற்கு சொல்லுங்க மேடம். 11 பாதகம். மேடம் 11 பாதகம். எனக்கு வந்து மகர லக்னம், ஆனா 11ல துலாம்ல வந்து இருந்தது அப்படின்னா அது மேற்கு திசை மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமா? மகர லக்னத்திற்கு 11ஆம் இடம்ங்கிறது விருச்சிகம் மேடம். 11 மகரம். ஆமா விருச்சிகம். அப்போ அது வடக்கு திசை அப்படிங்கிறது ஆகாது மேடம். வடக்கு திசை ஆகாது.
ஆகாது. உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்காரு மேடம்? துலாம்ல செவ்வாய் சுக்கிரன் ராகு துலாம்ல. துலாம்ல இருந்தா மேற்கு திசையே ஆகாது மேடம். இல்ல 11 வந்து தானே சொல்றீங்க? 11 விருச்சிகத்துல தானே பார்க்கணும். அந்த விருச்சிகத்துக்குடைய அதான் மேடம், அதிபதி விருச்சிகத்துடைய அதிபதி செவ்வாய் இல்ல மேடம். விருச்சிகத்துடைய அதிபதி பாருங்க செவ்வாய். செவ்வாய் செவ்வாய் வந்து உங்க ஜாதகத்துல துலாம்ல துலாம்ல இருக்காரு. இருக்கு. அப்ப துலாமோட திசை மேற்கு. அப்ப வடக்கு மேற்கு ரெண்டுமே ஆகாது இல்லையா? வடக்கு திசையே ஆகாது, மேற்கு திசை ஆகாது மேடம். ஓகே, தேங்க்யூ. ஓகே மேடம். சத்யா மேடம் பேசுங்க மேடம். சார் எனக்கு ஒரு சந்தேகங்க சார். சொல்லுங்க மேடம். சார் இப்ப நானு பையன் மருமகள் 3 பேர் வீட்டுல இருக்கோங்க சார். ஓகே இப்போ மேடம். யாரோட ராசிப்படி அந்த முதல்ல திசை சொல்றேன் மேடம், அந்த வீட்டை என்னங்க குடும்பம் சார்? நடத்துற முதன்மையான பெண் யாரு மேடம்? நான் தாங்க சார். நீங்க தான் மேடம், உங்களுக்கு தான் மேடம். சரிங்க சார். ஓகே மேடம். சரிங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப என் பையன் கல்யாணம் ஆன பையன், அதனால ஒண்ணும் தெரியலையாங்க சார்? இல்ல மேடம், நீங்க அது வீட்டுடைய முதன்மையான பெண் யாரோ அவங்களுக்கு தான், அவங்க இல்லாத சரி காலத்துக்கு தான் அடுத்து. சார் ஒரு விஷயம் சரி. இப்ப அந்த அம்மா பேசுறாங்க சொல்லுங்க. இல்லையா, அவங்க வந்து அந்த அம்மா இப்ப நீங்க சுக்கிரன் தான் பார்க்கணும்னு சொன்னீங்க வீடுன்னு. பட் இந்த அம்மா ஆமா சார், அவங்க அம்மா வந்து அவங்களும் சொந்த சுக்கிரன் மகள் தானே சார், அவங்களும் சுக்கிரன் தானே. அவங்க அப்பாவுக்கு ஆமா அவனா இப்ப சுக்கிரன் தானே. பையன் வீட்டுடைய முதன்மையான பெண் அவ்வளவுதான். அப்படின்னு பார்த்தா நம்ம பையன் அப்படிங்கிறது சூரியன் அப்படிங்கிறது சொல்லாமே, அவர் ஒரு குழந்தை அப்பா ஒரு அப்பா வேட்டாருனா அப்படி கிடையாது சார். வீட்டை வழிநடத்துற முதன்மையான பெண் யாரோ அவங்க, வீட்டை வழிநடத்துற முதன்மையான தந்தை யாரோ, பெண்ணுன்னா முதன்மையான நபர், ஆண் நபர், அவ்வளவுதான். காமனா சுக்கிரனே எடுத்துக்கலாம். கரெக்ட். ஆமா ஆமா சார். ஆமா சார் ஓகே நெக்ஸ்ட் ஒரு சந்தேகம். இப்போ இடம் சொல்லுங்க சார். யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு பார்க்கணுமா, இல்ல வீட்டுல யாரு நீங்க சொன்ன மாதிரி சம்பாதிச்சு அதை லீட் சார் பண்றவங்களுக்கு அதான் சார், பார்க்கணுமா? அதாவது நான் முதல்ல சொன்னேன், இப்ப நீங்க லேட்டா ஜாயின் பண்ணிருப்பீங்கன்னு இல்ல நினைக்கிறேன். ஒரு இல்ல அதாவது முதல்ல தான் சார். நான் நான் சொன்ன முதல்ல விஷயம் என்னன்னா சார், இப்ப இடம் வந்து ஓகே நான் ஓகே வாங்குறேன் சார். ஒரு நிமிஷம் சார். இடம் நான் வாங்குறேன் சார், சரிங்களா? ஓகே ஆனா எங்க வீட்டுல எங்க அப்பா வந்து எல்லாமே வழி நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப அவருக்கு பார்க்கணுமா எனக்கு பார்க்கணுமா? நான் குழந்தை இல்ல, ஐ எம் 50 சார் years old. நான் இல்ல சார், நான் நீங்க வீட்டுல சம்பாதிக்கிறேன். யாருக்கு, அதான் சார் நீங்க யார் பேர்ல சார் வாங்குறீங்க? என் பேர்ல இடம் வாங்குறேன் சார். உங்க ஏன்னா என் பேர்ல பேர்ல இருக்கு. வாங்குறீங்களா? ஆனா வீட்டு தலைவன் எல்லா இதுலயும் இப்போ ரேஷன் கார்டு இல்ல வீட்டுல ஒரு சார் டெசிஷன் எது வேணா எல்லாமே இருக்கட்டும் எங்க சார், அப்பா நான் என்ன பண்றாரு. சொல்றேன்னா, யார் பேர்ல இடம் வாங்குறோமோ, இப்ப உங்க பேர்ல இடம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சார், உங்களுடைய ஓகே சார். மனைவியோட யோகத்துக்கு பார்க்கணும் சார். உங்க அம்மா இருந்தானா அம்மாவோட யோகத்துக்கு பார்க்கணும் சார். ஓகேங்களா சார்? ம் ம் அவங்களுக்கும் பார்க்கணும், உங்களுக்கும் பார்க்கணும், 2 பேத்துக்குமே பார்க்கணும்னு சொல்றேன். ஒரு சுக்கரன்றதுனால ஆணுடைய அவங்க 2 பேருக்கும் பார்க்கணும். அவங்க ஆமா அவங்களுடைய அம்மாவுக்கு பார்க்கணும், இல்லாட்டி மனைவிக்கு பார்க்கணும். அம்மா இருந்தா அம்மா, மனைவி இருந்தா மனைவி. ஓகேங்களா? ஓகே 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 சார். அவங்களுக்கும் பார்க்கணும், நமக்கும் பார்க்கணும். யாரு ஒருவேளை அவங்க பேர்ல, இப்ப அம்மா பேர்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, மனைவி பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, அவங்களுக்கு மட்டும் பார்த்தா ஓகே ஓகே, தேங்க்யூ சார். அவ்வளவு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேற யாராவது? ஓகே. இப்ப மேடம் சத்யா மேடம் கொஞ்சம் மீட் பண்ணுங்க மேடம். ஓகே. இப்ப என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல எந்த திசை பாதகத்தை கொடுக்குன்னு பார்ப்போம். அப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசை கண்டிப்பா இருக்கும்ல சார். பாதகத்தை கொடுக்குற திசை இருக்குன்னா யோகத்தை கொடுக்குற திசை எப்படி இருக்கும்ல. அப்ப யோகத்தை கொடுக்குற திசை எது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் பாவங்கள் மொத்தம் கிரகங்கள் எப்படி 9 கிரகங்கள் இருக்கோ, அதே மாதிரி பாவங்கள் அப்படிங்கிறது 12 பாவங்கள் இருக்கு. இந்த 12 பாவங்கள்ல ஒரு பாவத்திற்கும் ஒரு காரகத்துவங்கள் அப்படிங்கிறது இருக்கு சார். நம்ம பார்த்துட்டு இருக்க இப்ப இருக்கிற விஷயம் வாஸ்து அப்படிங்கிற விஷயம், வீடு நிலம், அதுக்கு தான் வாஸ்து. அப்ப வீடு நிலத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடு நிலம் அப்படிங்கிறது ஜோதிடம் படிச்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும். 4ஆம் இடம், ஜோதிடத்துல 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு நிலம். ஒரு பாவங்களுக்கும் ஒரு காரகத்துவங்கள் இருக்கு. அதுல 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு நிலம் நடக்கும். அப்ப நமக்கு இப்பயுமே 4ஆம் இடத்துடைய அதிபதி, 4ஆம் இடத்து கிரகம் நமக்கு யோகத்தை கொடுக்கணும். அப்பதான் இந்த வீடு அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். அப்ப ஒருவருடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒருவருடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அதே போல 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து திசை என்னவோ அது கண்டிப்பா நமக்கு யோகத்தை. அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதி யாரோ
அவர் எங்க போய் அமர்ந்திருக்கிறாரோ அந்த திசையும் யோகத்தை கொடுக்கும். இப்ப யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, அவங்களுக்கு யோகம் திசை என்னன்னு பார்க்கலாம். சார் நான் சார் சொல்றேன் சார் சார். செல்வநாராயணன் சார் சார் பார்த்தவங்க கொடுக்க வேணாம், வேறவங்க கொடுங்க. சார் நான் வளர்மதி சொல்றேன் சார். ஜாதகம் மேசத்துல கொடுக்காதவங்க கொடுங்க. மேசத்துல சார் வாங்கி நீங்க ஜாதகங்கிறது கொடுத்தீங்களா மேடம்? இல்ல சார் கொடுக்கலைங்க சார். ஓகே, மேஷ லக்னம் இல்லைங்க லக்னமாங்க சார். நான் லக்னம் வந்து தனுசுங்க சார். தனுசு லக்னம். ஓகே, மேசத்துல செவ்வாய் இருக்குதுங்க சார். மேசத்துல செவ்வாய். மிதுனத்துல சனி கேது. சனி கேது. சிம்மத்துல சூரியன் புதன். சார் லக்னம் சொன்னாங்க, நீங்க மீன லக்னம் போட்டிருக்கீங்க. என்ன லக்னம் மேடம் சொன்னீங்க? தனுசு லக்னம். தனுசு சார். தனுசு லக்னம். ஓகே, சிம்மத்துல சூரியன். அடுத்து சொல்லுங்க. சூரியன் புதனுங்க சார். சூரியன் புதன். சூரியன் புதன். துலாம்ல இந்த அடுத்த கன்னியில சுக்கிரன். விருச்சகத்துல சந்திரன். மான் போட்டிருக்காங்க சார். மாந்தி அதை விட்டுருங்க. சந்திரனுங்க சார். சந்திரன். ஓகே ஓகே. குரு பகவான் எங்க மேடம் இருக்காரு? குரு வந்து மகரத்துலங்க சார். தனுசுல ராகு, மகரத்துல குருங்க சார். ஓகே, இப்ப ஓகே மேடம் மீட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 4ஆம் இடம் அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம். மேடத்துடைய ஜாதகத்துப்படி பாத்தீங்கன்னா லக்னங்கிறது தனுசு லக்னம். அப்ப தனுசு லக்னத்திற்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா மீனம் தான் சொன்னோம். அப்ப மீனம் அப்படிங்கிறது 4ஆம் இடமா வருது. இந்த 4ஆம் இடத்து உடைய திசை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு திசை. அப்ப வடக்கு திசை அப்படிங்கிறது மேடத்துடைய ஜாதகத்துப்படி யோகத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட். 2, 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். இதுல பாருங்க, 4ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் மகரத்துல இருக்காரு. அப்ப மகரத்தோடைய திசை தெற்கு. அப்ப மகரத்தோடைய திசை தெற்குனால தெற்கு திசை யோகம். அப்ப வடக்கு மற்றும் தெற்கு திசை மேடத்துடைய ஜாதகத்துப்படி யோகத்தை கொடுக்கக்கூடிய திசைகள். புரியுதுங்களா இல்லைங்களா மேடம்? வளர்மதி மேடம் புரியுதுங்க சார். நன்றிங்க சார். ஓகே மேடம், தேங்க்யூ. வேற யாருக்காவது இந்த சப்ஜெக்ட் புரியாம இருக்குங்களா சார்? ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க சார். சார் இப்ப எனக்கு பார்த்ததுல வந்து பாதகம் வந்து மேற்கு தெற்கு சார். ஓகே. இப்போ கும்ப லக்னத்துல இருந்து 4ஆம் இடம் வந்து ரிஷபத்துல வருது. ரிஷபத்துல யோகமும் பாதகமும் ஒரே திசையா வருதா சார்? ஆமா சார். ஆமா சார். அது பார்ப்போம். ஓகே, வேற யாராவது ஒரு ஜாதகத்தை கொடுங்க. டவுட்டுங்கய்யா. வேற யாராவது சொல்லுங்க சார். இப்போ உபயோகத்துக்கு அதுக்கு நேர் எதிர் 7 பாதகாதிபதி. ஆமா சார். அது கன்னி லக்னத்துக்கு பாதகாதிபதி அவரே, 4ஆம் அதிபதி அவரே வராரு. அப்புறம் இது எப்படி அது இப்ப பார்க்க போறோம். ஒரு ஜாதகத்தை கொடுங்கன்னு சொல்றேன். யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க. என்னோட எழுதிக்கோங்க சார். சொல்லுங்க சார், உங்களுடைய ஜாதகத்தை சொல்லுங்க சார். கன்னி லக்னம். லக்னம் அப்படிங்கிறது கன்னி லக்னம். கன்னி லக்னம். கன்னி லக்னம். 3ல சனி கேது. சந்திரன். 4ல புதன். 5ல சூரியன் குரு. 9ல கேது. 9ல கேது. கேதுல இது ராகு. நீங்க தான் சார் கேது. இல்ல ராகு. ஓகே, அவ்வளவுதான் சார். என்ன கிரகங்கள் எங்க சார்? செவ்வாய் எங்க சார் இருக்கு? செவ்வாய் சுக்கிரன். இது கும்பத்துல சுக்கிரன் செவ்வாய். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா பாத்தீங்கன்னா சாருடைய ஜாதகத்துப்படி யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். எல்லாரும் மீட் பண்ணுங்க சார். எல்லா பேருமே மீட் பண்ணுங்க. யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது யோகத்தை பாருங்க.
4ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னி லக்னத்திற்கு 4ஆம் இடங்கிறது தனுசு. அப்ப தனுசுடைய திசை கிழக்கு. அப்ப கிழக்கு திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட். 2, 4ஆம் இடத்து அதிபதி எங்க போயிருக்காரோ அது யோகத்தை. 4ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மகரத்துல இருக்காரு. மகரத்தோட திசை தெற்கு. அப்ப கிழக்கு மற்றும் தெற்கு திசைகள் சாருடைய ஜாதகத்துக்கு யோகத்தை கொடுக்குது ஃபர்ஸ்ட். அதே மாதிரி சாருடைய ஜாதகத்துப்படி பாதகத்தை எந்த கிரகம் கொடுக்குது அப்படின்னு பாருங்க. இதுல பாருங்க, சாருடைய லக்னம் பரலக்கணமா பிறலக்கணமா உபய லக்னமான்னு பாருங்க. சாருடைய லக்னம் அப்படிங்கிறது உபய லக்னம். அப்ப உபய லக்னத்திற்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாதகம் செய்யக்கூடிய இடமாக இருக்கும். அப்ப உபய லக்னத்திற்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மீனம். மீனத்துடைய திசை அப்படிங்கிறது வடக்கு. வடக்கு திசை ஃபர்ஸ்ட் ஆகாது. 1. 2வது, 7ஆம் இடத்து அதிபதி பாதக ஸ்தானத்தோட அதிபதி பாதகாதிபதி. இப்ப பாதகாதிபதி யாரு வரான்னா குரு பகவான். அப்ப குரு பகவான் நின்ற திசையும் ஆகாது. இதுல குரு பகவான் நின்ற திசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தெற்கு. இதுல கிழக்கு மற்றும் தெற்கு திசைகள் யோகத்தை கொடுக்கக்கூடிய திசைகளாக வருகிறது. அடுத்து பாருங்க, வடக்கு மற்றும் தெற்கு திசைகள் கெடுதல் செய்யக்கூடிய திசைகளா வருது. இதுல பாருங்க, தெற்கு திசை யோகத்தையும் கொடுக்குது, கெடுதலையுமே கொடுக்குது, பாதகத்தையும் கொடுக்குது. ஒரே திசை யோகத்தையும் கொடுத்து பாதகத்தையும் கொடுத்தால் அந்த திசையை நம்ம பாதகம் செய்யக்கூடிய திசையாத்த எடுத்து. அப்ப சாருடைய ஜாதகத்துப்படி கிழக்கு திசை மட்டும்தான் யோகத்தை கொடுக்கும், வடக்கு மற்றும் தெற்கு திசை பாதகத்தை கொடுக்கும். மேற்கு திசை பாதகத்தையும் கொடுக்காமல் யோகத்தையும் கொடுக்காமல் நடுநிலையை கொடுக்கும். அப்ப ஒன்னே யோகத்தை கொடுக்குற திசையில மனை வாங்கணும், அந்த திசையில தலைவாசல் அமைக்கணும். அப்படி இல்லாட்டி பாதகத்தையும் கொடுக்காம யோகத்தையும் கொடுக்காம இருக்க நடுவுல திசையான இந்த மேற்கு திசையில வீடு கட்டலாம், மேற்கு திசை உள்ள மனையை வாங்கலாம். ஆனா எக்காரணத்து கொண்டும் பாதகத்தை கொடுக்குற வடக்கு தெற்கு திசைக்கு போயிடக்கூடாது. எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? ஒரே திசை யோகத்தையும் பாதகத்தையும் கொடுத்தா அந்த திசையை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அது பாதகத்தை கொடுக்குற திசையத்தை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்றேன். எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? புரியுது. ஓகே, வேற யாருக்காவது இந்த விஷயத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? யோகத்தை கொடுக்கறது பாதகத்தை கொடுக்கற திசை கண்டுபிடிக்கிறதுல. சார் இப்ப நாங்க வாடகை வீட்டுல இருக்கோங்க சார். எனக்கு வந்து வாடகை வீடா இருந்தாலும் இதேதான் பாதகத்தை கொடுக்கற திசையில தலைவாசல் இருந்தா அங்க இருக்கக்கூடாதாங்க சார்? இருக்கக்கூடாது, கண்டிப்பா இருக்கக்கூடாது. சரி, சரிங்க சார். ஓகே சார் வணக்கம் சார். வணக்கம் சார், பேசுங்க சார். இப்ப வந்து தெற்கு திசை பாதகம் சொல்றீங்க. ஆமா சார். இப்ப வந்து நாங்கள் தெற்கு திசையில வந்து தெற்கு திசையை பார்த்த மனை வாங்கிட்டு நான் வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி வீடு கட்டலாமா? கட்டிக்கலாம் சார். ராஜநிலை அப்படிங்கிறது அமைக்கிறது தலைவாசலுக்காகத்தான் இந்த விஷயமே. நம்ம வடக்கு திசையில மனை வாங்கினா வடக்கு பார்த்தா கட்டுவோம். அதுக்காக நம்ம மனை வாங்குறப்பே ஏன் அப்படி நம்ம தெற்கு வாங்கி ஏன் கிழக்கு பார்த்து கட்டணும்னு கேட்கிறேன். வாங்குறப்பே கிழக்கு பார்த்த மனையை வாங்கிறது காசு போட்டு தானே வாங்குறோம். அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்னாடி நமக்கு அப்படிங்கிறத தாண்டி இந்த விஷயம் யாருக்காகனா நம்ம கிளைண்ட்டுக்காக தான். நம்மள்ட்ட ஒருத்தவங்க நம்ம வாஸ்து நிபுணரா இருக்கிறப்ப நம்மள்ட்ட ஒருத்தவங்க இது கேட்பாங்க. அப்ப நமக்கு அவங்களுக்காக தான் இது சொல்றது. புரியுதுங்களா சார்? ஆல்ரெடி நம்ம இருக்குன்னா இப்படிதான் மாற்றி அமைச்சா வேற வழி இல்லை. ஆனா புதுசா நம்ம இடம் வாங்குறாங்க, எந்த திசையில தலைவாசல் வைக்கலாம், எந்த திசை யோகத்தை கொடுக்கும், எந்த திசையில வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த திசை அப்படிங்கறத நம்ம சொல்லிடுவோம். சொல்லுங்க சார். இப்ப கிழக்கு பகுதின்னு சொல்றீங்க, அதாவது சென்ட்ரல் கிழக்கு வரணுங்களா, தென்கிழக்கு வடகிழக்கு இந்த மாதிரி வச்சாலே பரவாயில்ல? அப்படியெல்லாம் மனை வாங்கக்கூடாது சார். அப்படியெல்லாம் சரியான அதாவது நம்ம மனை அப்படிங்கிறது நம்ம வகுப்பு அப்படிங்கிறது தெளிவா வரும். திசை காட்டும் கருவி வச்சு எப்படி ஒரு திசையை நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த திசையுடைய மனை தான் வாங்கணும் அப்படிங்கிறது வகுப்புல நம்ம தெளிவா வரும் சார். கரெக்டான கிழக்குனா சரியான கிழக்கு. தென்கிழக்கு பார்த்த மனை, வடமேற்கு பார்த்த மனை, தென்மேற்கு பார்த்த மனை எல்லாம் எதுவும் வாங்கக்கூடாது. கிழக்குனா சரியான கிழக்கா இருக்கணும், மேற்குனா சரியான மேற்கா இருக்கணும், தெற்குனா சரியான தெற்கா இருக்கணும், கிழக்கு வடக்குனா சரியான வடக்கா இருக்கணும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா நம்ம வகுப்போட டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு கொஸ்டின் செக்ஷனுக்கு போகலாம். நம்ம வகுப்பு அப்படிங்கிறது முன்பு சொன்ன மாதிரியே, வகுப்பு தொடக்கத்துல சொன்ன மாதிரி வகுப்பு அப்படிங்கிறது செப்டம்பர் 6ஆம் தேதி நம்ம வகுப்பு அப்படிங்கிறது தொடங்குது. வருகிற செப்டம்பர் 6ஆம் தேதி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நம்ம வகுப்பு அப்படிங்கிறது தொடங்குது.
எப்பயும் போல இப்ப நடக்கிற அதே டைமிங் தான் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரையும் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாட்கள் மொத்தம் வாரத்துல நடைபெறும். மொத்தம் 15 வகுப்புகள். வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாள் மொத்தம் 15 வகுப்புகள் நடக்கும். நம்ம வகுப்பு அப்படிங்கிறது ஒரு முழுமையான தொழில்முறை வாஸ்து வகுப்பாக இருக்கும். அதாவது ஒரு வாஸ்து அப்படிங்கிறது இந்த 15 நாள் அப்படிங்கிறது படிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த வாஸ்துவை தொழில் முறையா பண்ற அளவுக்கு ஒரு முழுமையாக வாஸ்து, ஜோதிடம் மற்றும் மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிற இந்த 3 விஷயம் கலந்து ஒரு கோர்வையாக ஒரு அற்புதமான வகுப்பா இருக்கும். இதை அப்படியே நீங்க தொழில் முறையா பண்ற மாதிரி இருக்கும். ஒரு வீட்டுக்கு எப்படி பிளான் டிராயிங் போடுறது, ஒரு வீட்டுக்கு எப்படி ஸ்கெட்ச் போடுறது, இல்ல எப்படி கேம்பஸை வச்சு நம்ம ஒரு திசையை கண்டுபிடிக்கிறது, அந்த திசையில தெருக்குத்து மூலக்குத்து வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் A to Z ஒரு வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு உயர்நிலை, உச்சநிலை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ஒரு முழுமையான ஒரு திருப்தியான வகுப்பு அப்படிங்கிறது இருக்கும். நம்ம வகுப்பு 15 வகுப்புகள். இதுல வந்து ஒரு நாள் கிளாஸ்க்குரிய வீடியோ ஃபைல் அப்படிங்கிறது மறுநாள் உங்களுக்கு வந்துடும். ஆல்ரெடி படிச்சது உங்களுக்கு தெரியும். நாள் அவருடைய வகுப்புடைய வீடியோ மறுநாள் காலையில உங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் நீங்க அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அந்த வீடியோ அப்படிங்கிறது பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த லைஃப் லாங்கா உங்களுக்கு இருக்கும். பிளஸ் உங்களுக்கு புக்கு, சர்டிபிகேட் அப்படிங்கிறது வந்துடும். இதோட கட்டணம் அப்படிங்கிறது 5000 ரூபீஸ், 5000 ரூபாய் இதோட கட்டணம். இதை நீங்க முழு தவணையாவோ அல்லது தவணை முறையில 2 தவணைகளோ செலுத்தி நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். வகுப்புல இணையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வகுப்புல அப்படிங்கிறது இணைந்து கொள்ளலாம். வகுப்பு ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்க. வகுப்பு ரீதியா சந்தேகங்களை ஒரு 2 minutes பேசுவோம். ஏதாவது வகுப்பு ரீதியா சந்தேகங்கள் இருக்குங்களா? சார் சொல்லுங்க சார். சார் மனையடி சாஸ்திரம் சொன்னீங்க சார். ஆமா சார். இப்போ வாஸ்து நம்ம இப்ப நீங்க சொல்லி தரீங்க, ஜாதகம் நம்ம ஆல்ரெடி படிக்கிறோம், அது தெரியுது. மனையடி சாஸ்திரம் எப்படி சார் நீங்களே கத்து விட்டு? ஆமா சார், இதுல எல்லாமே வந்துடும். 15 நாள்ல வாஸ்து, மனையடி சாஸ்திரம், வாஸ்துக்கு தேவையான ஜோதிட விஷயங்கள் அனைத்து வந்துடும். சரி. ஓகே சார். வந்து தவணை முறைன்னு சொன்னீங்க, அது வந்து எத்தனை தவணை கட்டுறது? 2 தவணையா கட்டிக்கலாம் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். வகுப்புல இணையணும் அப்படின்னு சொல்றவங்களும் சரி, உங்களுக்கு வாஸ்து ரீதியான சந்தேகங்கள் எது இருந்தாலும் சரி, என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள் அப்படிங்கறத நிவர்த்தி பண்ணிக்கலாம். வகுப்புல இணைந்து கொள்ளலாம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க, நம்ம பேசிட்டு வகுப்பு அப்படிங்கறது முடிச்சுக்கலாம். வகுப்பு அட்டெண்ட் பண்ணா நம்ம தொழில் முறையா வந்து பிராக்டிஸ் பண்ணலாமா சார்? அதான் சார் சொல்றேன். நம்ம வகுப்பு அப்படிங்கிறது தொழில்முறை வாஸ்து வகுப்பு. இதை படிச்சு 15 நாள் அப்படிங்கிறது முடிச்சிட்டீங்கன்னா நீங்க தொழில் முறையா பண்ற அளவுக்கு தான் நம்மளோட வகுப்பு பிராக்டிகலா தான் இருக்கும். இதுல வந்து சூட்சமம் இந்த 1 மணி நேரம் நீங்க வகுப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய வகுப்புல சூட்சமங்கள் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேங்களா? நம்மளோட வகுப்பு ரீதியா பிராக்டிகலா தொழில் முறையா என்னென்ன விஷயங்கள் எப்படி பண்ணணும் இவ்வளவுதான் அப்படிங்கறத ஒரு நவீன தொழில்முறை வாஸ்து வகுப்பு தான் நம்மளோட வகுப்பு. சார் அப்புறம் வந்து இந்த வகுப்பு முடிஞ்ச பிறகு ஒரு சப்போர்ட் எத்தனை நாள் இருக்கும் சார்? டவுட் தான் வந்து நான் கேக்குற மாதிரி. எப்ப வேணா கால் பண்ணுங்க சார். எப்ப வேணா கால் பண்ணுங்க. கால் பண்ணுங்க. அது இல்லாம நம்ம இது வந்து 7வது பேட்ச் சார். நம்ம நடத்த போறது 7வது பேட்ச். நம்ம மொத்தம் இது மாதிரி நேரடி ஆன்லைன் வகுப்பு அப்படிங்கிறது 6 பேட்ச் அப்படிங்கிறது ஆன்லைன் வகுப்பு முடிச்சுட்டு இப்போ 7வது பேட்ச் ஆன்லைன் பேட்ச். பிளஸ் நம்மளுடைய நேரடி வகுப்பு அப்படிங்கிறது இலங்கையில யாழ்ப்பாணத்துல போய் பண்ணிட்டு வந்தோம். ஒரு பிப்ரவரி மாசம் நேரடி வகுப்பு அப்படிங்கிறது பண்ணிட்டு வந்தோம், அங்க நடத்தினோம். நம்ம அது இல்லாம இப்ப இடையில கேள்வி பதில் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நடத்துவோம். நம்ம குரூப்ல இருக்கவங்களுக்கு அது தெரியும். வாஸ்து கேள்வி பதில் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது சந்தேகங்கள் அப்படிங்கிறது மாதத்துல ஒரு தடவை கேள்வி பதில் நிகழ்ச்சி, வாஸ்து கேள்வி பதில் நிகழ்ச்சி இலவசமா நடைபெறும். அதுல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களா இருந்தாலும் நீங்க கலந்து கொண்டு அதை நீங்க உங்களோட சந்தேகங்கள் அப்படிங்கிறது கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்மளோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அது நீங்க கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் எப்பயுமே, அதெல்லாம் உங்களோட சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். சார் இதுல ஏதாவது குறைபாடு இருந்தா எப்படி நிவர்த்தி பண்ணுவீங்க சார்? எல்லாமே வந்துருக்கும். ஒரு திசையை ஒரு இடத்த பாக்குறோம், அந்த வீட்டை பார்த்தா என்ன பாதிப்பு இருக்கு, என்ன பாதிப்பு இருந்தால் எது மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை எவ்வாறு சரி செய்வது, அதான் மேடம் ஒரு முழுமையான வகுப்பு. எல்லாமே இதுல வந்து. சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். சார் இப்போ ஜோதிடத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்களா சார்? ஆமா சார். அப்போ நம்ம வாஸ்துக்கு சாஃப்ட்வேர் என்ன இருக்கு? வாஸ்துக்கு சாஃப்ட்வேர் கிடையாது, படிக்கிறதோட சரி. ஆமா சார் இந்த ஃபீஸ் 2 தவணையா கட்டலாமா? அதான் 2 தவணையா கட்டிக்கலாம். ஃபீஸ் அப்படிங்கிறது நீங்க 2 தவணையா செலுத்திக்கலாம். ஓகே, நன்றி. ஓகே.
சார் சார் இப்போ சான்றிதழ் எப்படி சார் வாங்கணும்? சொல்லுங்க சார். 15 நாள் கழிச்சு இப்போ இந்த கிளாஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் நேரில் தான் வந்து வாங்கணுமா சார் அது? இல்ல சார், நேரடியா வந்து வாங்குறவங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கொரியர் வந்துடும் சார் வீட்டுக்கு. சரி சரிங்க சார். ஓகே. உங்க வீட்டுக்கு அட்ரஸ் சொல்லி வந்துடும். நேரடியா வந்து வாங்கிக்கிறவங்க சில டவுட் நேரடியா வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும், சில விஷயங்கள் சந்திச்சு நேரடியா சில சந்தேகங்கள் இருந்து நம்ம தெளிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வகுப்பு முடிஞ்சோடனே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சொல்லுவோம். அந்த நாள்ல அவங்க நேரடியா வந்து பெற்றுக்கொள்ளலாம். யார் யார் நேரடியா வரலையோ அவங்க எல்லாத்தையும் கொரியர் பண்ணிடுவோம் சார். சார் நீங்க வாசல அந்த குழிக்கணக்கெல்லாம் சொல்லி தருவீங்களா சார்? குழிக்கணக்கெல்லாம் எல்லாமே அதுல வந்துடும் சார். குழிப்பொருத்தம், மனையடி சாஸ்திர விஷயங்களை குழிப்பொருத்தம் இல்லாமல் எப்படி சார்? அனைத்து வந்து ஒரு வீட்டுடைய பிளான் டிராயிங் முதற்கொண்டு அனைத்து ஒரு வாஸ்து ரீதியா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அனைத்து விஷயங்களும் வகுப்பு. சார் இப்ப திசை காட்டும் கருவின்னு சொன்னீங்க சார், அது எப்படி நான் வாங்கி வச்சுக்கணுமா சார் அது? ஆமா சார், நீங்க தான் சார் திசை காட்டும் கருவி, நீங்க தான் சார். இப்ப நார்மலா இப்ப கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சார், அது டிகிரி வைஸ் இருக்கும் சார். எப்படி நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத வகுப்புல நம்ம சொல்லி தருவோம் சார். அதுல டிகிரி வைஸ் இருக்கும். ஒரு இடமும் எத்தனை டிகிரி திரும்பலாம், எத்தனை டிகிரி திரும்ப கூடாது, இது மாதிரி விஷயங்கள் அனைத்தும் உங்க வகுப்புல அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். திசை காட்டும் மொபைல் ஆப்பே இருக்கே சார், அதை யூஸ் பண்ணிக்கலாம் சார். மொபைல் ஆப்லாம் கரெக்டா இருக்காது. கரெக்டா இருக்காது. கரெக்டா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கரெக்டா இருக்கு. உங்களுக்கு அந்த இடத்துல நெட்வொர்க் இஷ்யூ அப்படிங்கிறது சரியா இருக்காது. உங்க அளவுக்கு ப்ரொஃபஷனலா இல்ல, பட் நல்லா தெரியுங்கிறதுனால அதை வச்சு நான் படிச்ச வச்சு இல்ல சார். அதாவது திசை காட்டு மொபைல்ல எல்லாம் பாக்குறதுங்கிறது கரெக்டாவும் இருக்காது சார். இன்னொரு விஷயம், அங்க ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ ஆனாலும் கரெக்டா இருக்காது. எப்பயுமே அதோடைய நம்ம மொபைல்ல யூஸ் பண்ணவே கூடாது. திசை காட்டும் கருவி அப்படிங்கிறது நமக்கு தனியா கேம்பஸ் இருக்கு, அந்த கேம்பஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணணும். எவ்வளவு அமௌண்ட் வரும் சார்? அது எவ்வளவு வேணா இருக்கு சார். 100 ரூபாயில இருந்து 10,000 வரையா இருக்கு சார். நம்மளுடைய காசுக்கு தகுந்த மாதிரி வாங்கி வேணுங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். அபார்ட்மெண்ட்டுக்கு தனியா வாஸ்து இருக்கா சார்? எல்லாமே அபார்ட்மெண்ட் வாஸ்து அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும், வாடகை வீட்டுக்கு, தொழில் நிறுவனங்களுக்கு எல்லாமே நம்ம வகுப்புல வந்துடும். ஓகே ஓகே சார். ஓகே சார். சார் இது பிடிஎஃப் புத்தகம் அனுப்புறீங்களா சார்? ஆமா சார், புத்தகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். பிளஸ் பிடிஎஃப் அப்படிங்கிறது உங்க வகுப்புல வரும். எல்லாமே கொடுத்துருவோம், எல்லாமே வந்துடும் சார். இந்த புக் மெட்டீரியல் முதல்ல அனுப்புவீங்களா சார்? அப்ப நாங்க கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இல்ல எப்ப தேவையோ எப்ப வரும். கிளாஸ் நடந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் வரும். உங்களுக்கு எப்ப தேவையோ அப்பதான் சார் தரும். முதல்ல எல்லாம் வராது. ஓகே 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 ஓகே. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க, பேசலாம். இல்லாட்டி வகுப்பு அப்படிங்கறத ரெடி பண்ணிக்கலாம் சார். ஒரே ஒரு டவுட் சார். வகுப்பு பத்தி எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுங்களா? நிறைவா இருந்துச்சுங்களா? சார் இதுக்கு நீங்க நாங்க எதிர்பார்த்ததை விட நீங்க உங்களுடைய இது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது சார். அதோட வந்து இந்த ஜாதக ரீதியா நீங்க அதை கனெக்ட் பண்ணது, இந்த பிரம்ம ஸ்தானம் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்லை சார். அது கரெக்டா ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அதோட இந்த எந்த லக்னத்துக்கு எந்த திசை அது கரெக்டா இருந்தது. ஆனா நான் இப்ப குடும்பம் இருக்கிற திசை வந்து எனக்கு பாதகத்தை தான் கொடுக்குது சார். ஓகே சார். இப்ப என்னுடைய மனைவிக்கு பார்க்க முடியுமா? பார்த்தா சரியா வருமா சார்? அது மனைவி தான் சார் பார்க்கணும்னு சொல்றல சார். மனைவி தான் பார்க்கணும். ஆமா சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இப்ப ப்ராஜெக்ட் செலவு நிறைய ஆகுமா சார் அது ரெமெடி பண்றதா இருந்தா? இல்ல, நம்மளுடைய வகுப்பு ரீதியாவே வாஸ்து அப்படிங்கிறது வாஸ்து ரீதியாகத்தான் சரி செய்ய முடியும். பரிகாரம் செஞ்சு சரி பண்ணவே முடியாது. ஒரு இடம் தப்பா இருக்கு, இடிச்சுதான் சரி பண்ணணும். அல்லது கட்டி சரி பண்ணலாம், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சரி பண்ணலாம். கட்டி சரி பண்ணலாம், இடிச்சு சரி பண்ணலாம். ஆனா அதுக்கு அந்த காப்பர் கம்பி வைக்கிறது, அடுத்து வந்து யாகம் நடத்துறது, பூசணிக்காயை புதைக்கிறது, எலுமிச்சம்பழத்தை அறுத்து எறிகிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது வந்து வீட்டுக்கு 100% பலனை கொடுக்காது. பரிகாரங்கிறது வாஸ்து ரீதியாக சரி செய்வதுதான் பரிகாரம். இந்த விஷயமே உங்ககிட்ட ஒரு நம்பிக்கையை கொடுக்குது சார், ஏதாவது கிடைக்கும். சூப்பர் சூப்பர். சார் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாத பட்சத்துல என்ன சார் பண்ணுவீங்க? என்ன மேடம்? இடிச்சுதான் மேடம் சரி பண்ணணும். தப்பா இடிச்சுதான் சரி பண்ணணும். யோசிக்க கூடாது. நம்ம வாழ்றது முக்கியம், வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது முக்கியம். வருஷம் போல கஷ்டம் அப்படிங்கிறது பண்ணிட்டே இருக்கு. இடிக்க தப்பா இருந்தா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலன்னா இடிச்சுதான் சரி பண்ணணும்.
சரி, இருப்பியல் வாஸ்துன்னு ஒண்ணுல திருப்பி ஏதோ ஒரு வுட்ல வச்சு ஏதோ பண்றாங்க அந்த மாதிரி. அப்படிலாம் அதெல்லாம் பண்ண முடியாது மேடம். அந்த இடத்த பார்த்து இடத்திற்கு தகுந்தாற் போல என்ன கரெக்ஷன் பண்ண முடியுமோ அதை இடிச்சோ கட்டியோ நம்ம சரி செய்ய முடியும். முழுமையாக வேற வகையில எந்த வகையிலும் சரி செய்தால் அது தவறா போயிடும். ஏன்னா இப்ப ட்ரெண்டிங்ல அந்த காப்பர் கம்பி தவறா இருக்கிறதுல காப்பர் கம்பி புதைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 1 லட்சம் ஏமாத்திட்டு இருக்காங்க. வாஸ்துவை வாஸ்து ரீதியாக மட்டும்தான் சரி செய்ய முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். கிளாஸ் நல்லா இருந்துச்சு சார். ஐயா, அப்புறம் இன்னொரு சின்ன டவுட். சொல்லுங்க சார். வணக்கம் சார். இப்போ ரிஜிஸ்டர் பண்ணது வந்து ஒரு பேர்ல, நம்ம வீட்டுல தலைவன் பேர்ல இல்ல ரிஜிஸ்டர் சார், நம்மளுடைய வகுப்புல வந்து யார் பேர்ல அவங்களுக்கு ஜாதக ரீதியா யோகம் இருக்குன்ற வகுப்பு வந்துடும் சார். யார் பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், யாரு பேர்ல பண்ணக்கூடாது. மனைவி பேருக்கு யோகமே இருந்தாலும் மனைவி பேர்ல அவங்களுடைய ஜாதக ரீதியா அவங்க பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் நிலம் அப்படிங்கிறதுக்கு யோகம் இல்லைன்னா அவங்க பேர்ல பண்ணவே கூடாது சார். நம்ம வகுப்புல வரும் சார். ஓ, அந்த மாதிரி. அதாவது யாரு பேர்ல யார் பேர்ல பார்த்தாலும் யோகமா இருக்கும் அவங்க இதெல்லாம் யோகம் அவங்க இதுலதான் சார். மனைவி பேர்ல கட்டுறது அவன் மாதிரிலாம் இல்ல. மொத்தம் யார் பேர்ல யோகமா இருக்கா சார். மனைவியுடைய ஜாதகத்துக்கு திசைய யோகத்தை பார்க்கணும். ஒருவேளை மனைவிக்கு வந்து அவங்களுடைய ஜாதகத்துப்படி அவங்க பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு யோகம் இல்லைன்னா மனைவி பேர்ல பண்ணதான் கூடாது சார். அது எப்படி பார்க்கணும் ஒவ்வொரு விஷயமும் அடுத்த நம்ம வகுப்புல வரும். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். தேங்க்யூ சார். சார் இன்னும் ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க மேடம். சார் எங்க வீடு வந்து கார்னர் சைட்டு, ஓகே மேடம். தெற்கு கிழக்கு ரெண்டுமே மெயின் ரோடுங்க சார். இப்போ நாங்க கட்டியிருக்கிற வீடு வந்து அந்த காம்பவுண்டுக்குள்ளதானே வீடு வரணும்னு சொன்னீங்க சார். அப்படி இல்லாம அந்த கிழக்கு முதல்ல சொன்னீங்களே, நீங்க என்ன முதல்ல சொன்னீங்களே ஒரு சைடு சேர்த்து கட்டிட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க. அப்ப அங்க ஆகாய தத்துவ வேலை ஸ்டார்டிங்ல அதானே மேடம் சொன்னேன் உங்களுக்கு. ஆகாய தத்துவ வேலை செய்யாது. அது வந்து இன்னொரு வீட்டோட ஒட்டினது. அது இன்னொரு வீட்டோட ஒட்டினதுங்க சார். எந்த வீடாக இருந்தாலும் வீட்டை சுத்தி வர கேப் இருக்குங்களா? காம்பவுண்ட் வால் இருந்தும் இல்லைன்னா தவறுதான் சொல்றேன். அந்த இடத்துல எந்த இடத்தில் வீட்டை சுத்தி வர்ற மாதிரி கேப் இல்லையோ அது தவறு. அங்க ஆகாய தத்துவம் வேலை செய்யாது. ஆகாய தத்துவம் வேலை செய்யாட்டியுமே பாதிப்பு தான் வரும். பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் கண்டிப்பா பாதிப்பு வரும். சரிங்க சார். சரிங்க சார். ஓகேங்க சார். அதை எப்படி சரி செய்வதுன்றதை நம்ம வகுப்புல டீட்டெயில்ஸா பார்க்கலாம். சரிங்க சார். சரிங்க சார். ஓகேங்க சார். வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இல்ல சார். ஓகே, நம்ம வகுப்பு அப்படிங்கிறத இனிதே நிறைவு பண்ணிக்கலாம். வகுப்புல யார் யார் இணையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். என்னுடைய நம்பர் அப்படிங்கிறது கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். அப்படி இருக்கிறவங்க எழுதிக்கிங்க. 99 52 66 35 04 99 52 66 35 04 அப்படிங்கிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வகுப்புல நம்ம லிங்க் கொடுப்போம். அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் செய்து கொள்ளலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குரூப்ல லிங்க் வரும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். வகுப்பை இதுவரையும் பொறுமையாக அமைதியாக கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவழி செல்வோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற அற்புதமான தகவலோடு மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும்